அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் இஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீவிஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லே ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யா சாட்சாத் க்ஷமாம் கருணயாம் கமலாமிவான்யாம் கோதாமகன்யகரணம் சரணம் பிரபத்யே. திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் திட்டினாள் வாழியே பெரியாழ்வார் வெற்றெடுத்த பெண்வெள்ள வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னாள் வாழியே 143 முறைத்தாள் வாழியே உயரரங்கக்கே கன்னி புகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லிவளநாடு வாழியே வன்புதுகை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருமணிகளே சரணம். தாமோதர பெருமானுடைய ஒரு இனிமையான ஒரு இயற்கையான கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையினுடைய வைபவத்தை அனுபவிக்க பெற்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு ஆண்டாளுடைய திருக்கல்யாணத்தை அனுபவிக்க இருக்கிறோம். பொதுவாகவே பிராட்டிகள் எல்லாரும் எம்பெருமான் திருவவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே தாங்களும் திருவவதாரம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். எம்பெருமான் ராமனாக பிறந்த காலத்திலே சீதா பிராட்டி அவனுடனே பிறந்தாள் பார்க்கிறோம். கண்ணனாக பிறந்த காலத்திலே நப்பினி பிராட்டி ருக்மிணி பிராட்டி இரு தேவிகள் அமைந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இன்னும் வாமனனா பிறந்த காலத்துல எம்பெருமான் அவதாரம் பண்ணக்கூடிய காலத்துல கூட எம்பெருமான் பிராட்டியை பிறக்க வேணாம், என்னோட நீ வர வேணாம்னே தெரிவித்தானாம். ஏன்னா நானே யாரோடைய சொத்தை கொடுக்கறதுக்காக போறேன், நீ எல்லாருக்கும் சொத்தை கொடுக்குறவன், உன்னுடைய கடைக்கண் பார்வை அவன் மேல பட்டுதுன்னா அவனுக்கு நான் சொத்தை கொடுக்க போறது என்ன காரணம் அபரிமிதமாக சொத்து சேர்ந்துடும், அதனால நீ நம்மோட வராதேன்னு தெரிவித்தானாம். இல்லை நான் கண்டிப்பா வந்துதான் தீருவேன், உங்க தனியா விட மாட்டேன், அவ்வளவு நம்பிக்கை பெருமாட்கள். சரி ஆனபடி ஒரே ஒரு யோஜனை பண்றேன், நீ இருக்கான்றது உனக்கு மட்டும் தெரியும், அவனுக்கு தெரியாத இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாஜனம் சொல்லக்கூடிய இந்த மாத்தோலை போத்துட்டு வாமனாவதாரம் பண்ணான் எம்பெருமான் சொல்லக்கூடிய. இப்ப காட்ட வந்த விஷயம், எம்பெருமான் எந்தெந்த காலத்திலே அவதாரங்கள் பண்ணுகிறானோ அவனை விட்டு பிரியாதவனாய் பிராட்டியும் அவதாரம் பண்ணுகிறாள்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஆண்டாள் இந்த இடத்துல அர்ச்சாவதாரத்திலே அவதாரம் பண்ணவளாய் இருக்கிறார். முன்னாடி சொன்ன பிராட்டிகள்லாம் எந்த காலத்திலே அவதாரம் பண்ணார்கள் அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுடைய விபாவதார திசையில எம்பெருமான் ராமனாகவும் கண்ணனாகவும் பிறந்த காலத்திலே அவர்கள் எல்லாம் திரு அவதாரம் பண்ணார்கள். ஆனால் ஆண்டாளுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே எம்பெருமானுடைய அச்சையிலே அவதாரம் பண்ணவளாய் இருக்கக்கூடியவள். எதற்காக இங்கு ஆண்டாள் பிறந்தாள்? உண்ணாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்த ஆழ்வார் திருமகளாக ஆய்ந்திருக்கிறாள் மனவாளமாக. இந்த வான்போகம்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்தினுடைய சுகத்தை எல்லாம், அந்த போகத்தை எல்லாம் தியஜித்து அது வேண்டாம்னு விட்டு அங்கிருந்து இவ்விடத்திலே பிறந்தாள். எதுக்காக? நமக்காகத்தான் பிறந்தாள். இப்ப காட்ட வந்த விஷயம் என்ன? ஆண்டாள் நமக்காக பிறந்தாள். ஆனால் எப்படி பிறந்தாள் அப்படின்னா அது ரொம்ப சுவையாக காட்டுகிறார்கள் அந்த குரு பரம்பராதிகள் ஆண்டாளுடைய வைபவத்தை.
விதேக தேசத்திலே மிதிலா நகரத்திலே ஜனகராஜன் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு யாகம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த உள்படை சாலை கொண்டு ஒழுகிறான் அவனுடைய அந்த யாக பூமி. அப்படி உழக்கூடிய காலத்திலே அந்த பூமியிலிருந்து கிடைத்தவள் சீதா பிராட்டி என்று காட்டுகிறார்கள். சீதா பிராட்டி எப்படிப்பட்ட அயோனிஜையாய் ராமனுடைய விவாதார காலத்திலே தோன்றினாலோ அதே போல அயோனிஜைனா கர்ப்பவாசம் பண்ணாதவளாய் சீதா பிராட்டி எப்படி தோன்றினாலோ அதே போல கலியுகத்திலே பாண்டிய தேசத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நம் பெரியாழ்வார்னு சொல்லக்கூடிய விஷ்ணு சித்தர் அவர் நந்தவனத்தை செப்பனிடக்கூடிய காலத்திலே துளசி அது பாத்தி அமைக்கக்கூடிய காலத்திலே இந்த பூமியிலிருந்து பூமி பிராட்டியின் அம்சமாகவே ஆண்டாள் அவருக்கு லபித்தார்னு பார்க்கிறோம். இப்போ சீதா பிராட்டி எப்படி பாவனத்துவம் அயோனிஜை அவருக்கு கர்ப்பவாசம் பண்ணாதவள் அவளுக்கு ஒரு தூய்மை உண்டு, அதே போல பவித்திரம் ஆண்டாளுக்கும் உண்டு என்று சொன்னால் அது மிகையில்லை. அப்படிப்பட்ட ஆண்டாள் எப்படி பிறந்தாள்னா ஒரு திருவாடிபுரத்திலே ஆடி மாசத்திலே பூர நட்சத்திரத்திலே தோன்றினவளாக இருக்கக்கூடியவள். பெரியாழ்வாருக்கு குழந்தைகள் கிடையாது, அது காரணம். அப்போ ஆண்டாள் பிறந்த உடனே ஒரு தரித்திரனுக்கு ஒரு பெரிய நிதி கிடைத்ததை போல ஆண்டாள் தோன்றினாள். அவருக்கு கொண்டு போய் தன் மனைவியிடத்திலே கொடுத்தாள். அந்த குழந்தையை ரொம்ப அற்புதமாக உழைக்கிறாள். பெரியாழ்வாரே ஒரு பாசனம் பாடுறாள். ஒரு மகள் தன்னை உடையே உலகம் நிறைந்த புகழா திருமகள் போல வளர்த்தே. இந்த ஆண்டாலே இந்த தேசம் பண்ணி சொன்ன பாசனம்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவர் எப்படி அந்த சொன்ன வாக்குக்கு இணங்க அந்த குழந்தையை ஆண்டாளை ரொம்ப அற்புதமாக வளர்த்தார். சிறு பிராயம் தொடங்கி அந்த குழந்தைக்கு நல்ல ஞானங்களை அனுஷ்டானங்களை பகவத் விஷயங்களை எல்லாத்தையும் போதித்தார். பஞ்ச சம்ஸ்காரங்களை பிரசாதித்தார் சொல்லக்கூடியார். அப்படி ஒரு திருத்துழாய் செடி அங்குரிக்கக்கூடிய காலத்தில் எப்படி நறுமணத்தோட அங்குரிக்குமோ முளைக்குமோ அதே போல ஆண்டாளும் சிறு பிராயம் தொடங்கி கண்ணனிடத்திலே தீராத காதல் கொண்டவளாய் இருந்தாள். அவளுடைய பக்தி அளத்தற்கரியதாய் இருந்தது காட்டப்படுகிறது. சில அறிஞர்கள்லாம் சொல்றாங்க, ஆண்டாளுடைய திருப்பாவையை கேட்கக்கூடிய காலத்தில் திருப்பாவைய அர்த்தத்தை எல்லாம் கேட்கக்கூடிய மேல்நாட்டு அறிஞர்கள் கூட தெரிவிக்கிறாங்க. இது 5 வயது குழந்தையின் வேதாந்த பிதற்றல். திருப்பாவை என்ன அப்படின்னு கேட்டால் 5 வயது குழந்தையின் வேதாந்த பிதற்றல்னு தெரிவிக்கிறார்கள். நம்ம ஆச்சாரியர்களே தான் தெரிவிக்கிறோம், வேதவனைத்துக்கும் வித்து தெரிவிக்கிறார்கள். அப்படி ஆண்டாள் பிறந்த காலம் தொடங்கி கண்ணனிடத்திலே காதல் கொண்டவளாய் இருந்தாள்னா அப்படியேதான் இருந்தாள். அப்ப பெரியாழ்வார் என்ன பண்றார், அவருக்கு மாலை எம்பெருமானுக்கு புஷ்பத்தை கட்டி சமர்ப்பிது மாலை சமர்ப்பிக்கிறது தான் அவருக்கு கைங்கரியம். ஆனால் ஆண்டாளுக்கு அவர் பக்தியானது எப்படி வளர்ந்தலாம், தீவிரமான பக்தி, எம்பெருமானையே அடைய வேண்டும், அவனையே விவாகம் செய்து கொள்ள வேணும். இன்னைக்கு பார்த்தோமே ரொம்ப விலட்சமா போகி திருக்கல்யாணம் பெருமாளை கை கொண்டாள் ஆண்டாள்னு சொல்லப்படுகிறார். அதே போல அந்த எம்பெருமானையே மனம் புணர வேணும். எந்த அளவுக்கு அவளுக்கு அந்த உறுதிப்பாடு இருந்தது அப்படின்னு கேட்டால் மானிடவர்க்கின்ற பேச்சுப்படில் வாழகில்லேன்னு தெரிவித்தாள். நாச்சியார் மொழியில ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, என்ன ஒரு மனுஷனுக்குன்னு என்ன விவாகம் செய்து கொடுப்பீர்கள் அப்படின்னு ஒரு பேச்சுப்பட்டாலே நான் வாழகில்லேன், நான் வாழ மாட்டேன். அப்படிப்பட்ட உறுதிப்பாடு மிக்கவளாய் அதிவசாயம் மிக்கவளாய் இருந்தாள் ஆண்டாள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டாள் என்ன பண்றாள், எம்பெருமானியை மணக்க வேணும் அப்படின்னு ஒரு உறுதிப்பாடோடு இருந்தாள். பெரியாழ்வார் அனுதினமும் எம்பெருமானுக்கு மாலைகளை கட்டி கொண்டு போய் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். மாலைகளை கட்டி வச்சுட்டு அப்படியே வெளியில போயிட்டு வருவார் சுவாமி. அப்படி போயிட்டு வரக்கூடிய காலத்துல என்ன பண்ணுவாள், ஆண்டாள் அந்த மாலையை எடுத்து தன் தோளிலே தான் தரித்துக் கொள்வாள். அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியில நல்லா பட்டுடைகள் அணிகலன்கள் எல்லாம் உடுத்தி கொண்டு காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை கொழுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் பொவை செவ்வாய் திருத்தும். ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே போனா கூட அங்க ஒரு கிணறு இருக்கும் பக்கத்திலேயே வெளியில வரக்கூடிய காலத்துல. அந்த கிணத்துலதான் தன்னை பார்த்துக் கொள்வாளாம். அந்த எபெருமானுக்கு சாத்த வேண்டிய மாலையை அவனுக்கு சாத்துவதற்கு முன்னாடி தான் அணிந்து கொண்டு தன்னுடைய அழகை பார்ப்பான. எம்பெருமானுக்கு ஒத்தவனாய் நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். மேட்சிங் நம்ம பார்க்குற மாதிரி இந்த பெண்ணுக்கு தகுந்தவன் இந்த பிள்ளை இருக்கானா, இந்த பிள்ளைக்கு தகுந்த இந்த பொண்ணு இருக்கிறானான்னு பாருங்க போல
ஆண்டாள் நினைத்துக் கொள்வாளாம், இதெல்லாம் போட்டுட்டானா நான் எம்பெருமானுக்கு ஒத்தவனாக நான் இருக்கிறேனா அப்படின்னு கண்ணாடியில பார்த்து கொள்வார் தெரிவிக்கிறார்கள். ரொம்ப நாள் இதே விஷயம்தான் நடந்துன்னு வந்தது. ஆனால் என்ன பண்ணுவா, அதெல்லாம் கண்ணாடியில பார்த்த உடனே அந்த மாலையை எடுத்து சோடு தெரியாத அதே அந்த புஷ்ப படலையிலே வச்சுடுவார். பெரியாழ்வாருக்கு பாவம் தெரியும். அவர் என்ன பண்ணுவார், அவரு தினமும் வருவார். சரி நம்ம கட்டி வச்ச மாலை அப்படியே இருக்குன்னு கொண்டு போய் பெருமாளுக்கு சாதிப்பார். பெருமாளுக்கு தெரியாத உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிரு பெருதியன் வெள்ளிப்போ என்னுள்ளே விலவரச் சிரித்திட்டேன் என்று இருக்கிறார் திருமாலை. எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கா, நம்ம உள்ளத்திலேயே உரையக்கூடியவனா இருக்கிறார். நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம், ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா யாருக்கும் தெரியாது நம்ம பண்ணிட்டோம் பாத்தியா, ஒருத்தரை ஏமாத்திட்டோம் பாத்தியோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்ப சாட்சிகளாய் நம்ம பண்ணக்கூடிய நன்மை தீமை எந்த காரியத்துக்கும் சாட்சியாய் உள்ளுக்குள்ளேயே உரையக்கூடியவனா இருக்க எம்பெருமான் அறியாத நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் அறிந்து கொண்டார் ஆழ்வார். வெள்ளி போயன் உள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே. அது தெரிஞ்ச உடனே ஆழ்வார்கள் ஒரு வெட்கம் ஏற்படுறான். வெட்கம் ஏற்பது ஒரு சிரிப்பு ஏற்பட்டான். இப்படி கூட அவன் பைத்தியக்காரன் இருப்பான் சிரித்தாக காட்டுகிறார். அப்போ பெருமாளுக்கு நன்றாக தெரியும், இந்த ஆண்டாள் சூடிக்கடைந்த மாலையை தான் நம்ம சூடிக்கிறோம்னு தெரியும். ஆனால் உகப்போடே இதை சூடிக்கொண்டான்னு காட்டுகிறார். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் என்ன நடந்தது, பெரியாழ்வார் திரும்பி வந்துவிடுறார் சீக்கிரமா. அந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டாள் நம் திருத்தோளிலே அந்த மாலைகளை சாத்தி கொண்டிருக்கிறாள். அதை பார்த்த உடனே பெரியாழ்வாருக்கு ரொம்ப தூக்கி மாதிரி போடுறாரு. ரொம்ப கண்டிப்பா சொல்றாரு, என்னம்மா குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டேன், எம்பெருமானுக்கு சாத்தி வச்சிருந்த மாலையை நீ எடுத்து கழுத்துல போட்டிருந்தாலும் எவ்வளவு பெரிய அபச்சாரம் இது, இந்த மாதிரி காரியம் பண்ணலாமா? கொடுத்து களைந்தனின் பிதகபாடு கொடுத்து கலத்த துண்டு. பெரியாழ்வார் தன்னுடைய திருப்பல்லாண்ட பாடுறார். நம்ம எதை சூடிக்கலாம் அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் களைந்து கொடுத்த எம்பெருமானிலிருந்து வந்த புஷ்பத்தை நம்ம தலையில வச்சுக்கலாம், எம்பெருமான் சூடி களைந்த அந்த வஸ்திரத்தை நம்ம சூடிக்கலாம். ஆனால் நம்ம சூழ்ந்து போய் அவருக்கு சேஷத்தை கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியாது. எதிர்பக்கத்துல அது வேலை செய்யாதுன்னா கொண்டு போய் சாத்திடலாமா? அது ஒரு தவறு. பெரியவர்களுக்கு நம்ம நம்ம சாப்பிட்டாங்க ஒரு மிஷ்டான ஒரு சேஷத்தை கொண்டு போய் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதுபோல அறப்பெரியவனா இருக்கக்கூடிய வேதாகம் புருஷன் மகாந்தம் என்று சொல்லும்படியா பெரியனா இருக்கக்கூடியவன் அவனுக்கு போய் இப்படி பண்ண முடியுமா? அப்போ அதே கருத்துல பெரியாழ்வாருடைய கருத்துல என்ன தோணுது, நமக்கு கிடைச்ச பெண் இவள் ஒரு மானிட பெண்ணுன்னு தான் நினைச்சிட்டு. ஆனால் அவருடைய அந்த எண்ணம் எல்லாம் நொறுங்கி போகும் அளவுக்கு எம்பெருமானுடைய செய்கை அவனுடைய வார்த்தை இருக்கிறதுன்னு காட்டுகிறான். அதனால என்ன பண்ணாலும் பெரியாழ்வார் அன்னைய தினம் பெருமாளுக்கு மாலையை சாத்தல. இவள் ஆண்டாள் சூடி கொண்ட மாலையை எம்பெருமானுக்கு எப்படி சாத்துறதுன்னு சாத்தாத விட்டுட்டார். ஆனால் அன்னைக்கு தினம் படுத்துட்ட உடனே துக்கத்தோட படுத்துக் கொள்றார். அவருடைய கணவரை எம்பெருமான் வடபெரும் கோயிலுடையான் வருகிறார். வந்து அவர் எடுத்து கேட்கிறார், நமக்கு இன்னைக்கு மாலை எங்கே, ஏன் சாத்தலை அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே பெரியாழ்வார் நடந்த செய்திகளை எல்லாம் தெரிவிக்கிறார். உங்க சாத்த வேண்டிய மாலை என் பெண்ணான ஆண்டாள் கோதை சாத்தி கொண்டாள். ஆண்டாள் அப்ப பேர் அவள் கோதைன்னு தான் பேர். என் பெண்ணான கோதை சாத்தி கொண்டாள். அதனால என்ன பண்றது, அந்த மாலையை அவங்க எப்படி சாத்துறதுன்னு தெரியாத இன்னைக்கு மாலை கொண்டு வரவில்லை, இனிமேட்டு இந்த மாதிரி நடக்காத பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அவர் சொன்னாரா, எம்பெருமான் சொன்னாரா, இல்ல இனிமேட்டு நீ எப்போ கொண்டு வந்தாலும் ஆண்டாள் சூடி கடைந்த மாலையே நீ கொண்டு வர வேணும்னு தெரிவித்தார். அதுதான் நமக்கு உகப்பா இருக்கிறது, நம் உள்ளத்துக்கு உகப்பா இருக்கிறது, நமக்கு பிடித்த விஷயமா இருக்கிறது, நம்முடைய அபிமத விஷயமா இருக்கிறது. அதனால ஆண்டாள் சூடி கடைத்த மாலையே நமக்கு கொடுக்க வேணும். அப்போதான் எம்பெருமான் பெரியாழ்வார் புரிந்து கொள்கிறார், நம்ம ஏதோ சாதாரண நம்ம மானிட பெண்கள்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். எம்பெருமானுடைய தேவிகளிலே இவள் பூமி பிராட்டியா இருக்கணும், இவள் மகாலட்சுமியா இருக்கணும்னு நிர்ணயம் பண்ணுகிறார். அதனால்தான் அவர் அப்பதான் பேர் வைக்கிறார், எம்பெருமானே ஆண்டவளா இருக்கிறாள். அதனால ஆண்டாள்னு பேர். இவர்கள் எல்லாம் ஆழ்வார்னு பேர். பெரியாழ்வாருக்கு ஆழ்வார். ஆழ்வார்களா என்ன பேரு, எதனால ஆழ்வார்னு அவர் பக்தியிலே ஆழ்ந்தவர்களா இருக்காங்க, ஆழ்வார்னு பேர். ஆண்டாள் இவள் எப்படி கொண்டாங்க, எம்பெருமானை ஆடக்கூடியவளா இருக்காங்க. அதான தெரிவிக்கிறார் பராசரப்பட்டார். பலாத்கிருத்தியம் தெரிவிக்கிறார். நீளாதுங்கஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் சுதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் ஸ்வஜி நிகழிதம் யா பலாத்கிருத்திய பூம்தே. பலாத்காரமாக எம்பெருமான கைங்கரியம் பண்ணான்னு தெரிவிக்கிறார். இப்படி கூட யாராவது சூட்டி கொடுத்த மாலையை கொடுத்தவர் உண்டோ, தான் அனுபவித்தது எம்பெருமானுக்கு அந்த போக்கியமான வஸ்துவை தான் அனுபவித்து கொடுத்தவர் உண்டோன்னா உண்டு. ராமாயண காலத்திலே அந்த சபரின்னு ஒருத்தர் இருந்தான்.
மதங்க முனிவருடைய சிஷ்யம், நல்ல குரு சிஷ்யாலே பழுத்த ஞானாதிகையாக இருக்கக்கூடியவர். மகந்த மதங்க முனிவரானவர் என்ன பண்றார், ஒரு பரவத்துக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்து கொடுத்து கிளம்பி வைகுண்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். சொல்றாரு, ஆச்சாரியனே நானும் வந்து விடுறேன். ரொம்ப காலம் பல ரிஷிகளுக்கு அந்த இடத்துல அந்த பம்பா தீரத்திலே கைக்கரியம் பண்ண விடலாம். இப்போ ஆச்சாரிய சம்பந்தம் இருந்ததுன்னா கண்டிப்பா நிச்சயம் என்னன்னா மோட்சம் கண்டிப்பாக நிச்சயம். எம்பெருமான் சம்பந்தம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. சுவாபிமானத்தாலே ஈஸ்வராபிமானத்தை குலைத்து கொண்ட இவனுக்கு ஆச்சாரிய அபிமானம் ஒழிய கதி இல்லை. நமக்கு அகங்காரம் மமக்காரங்கள் இருக்கு. பெருமாளை பார்க்கக்கூடிய காலத்துல என்ன பண்றோம், இவன் தான் பெரியவனா, இவன் இருக்கானா இல்லையா, இப்படி எல்லாம் பல வார்த்தைகள் பேசணும். உதாசீனரா இருக்கும். அவனிடத்துல எதுவும் எந்தவித நட்பும் பாராட்டல, துவேஷமும் பாராட்ட உதாசீனர்களா இருக்கிறோம். அப்ப தன்னுடைய அபிமானத்தாலே என்ன பண்றான், ஈஸ்வரன் இடத்தை சம்பாதிக்க வேண்டிய அபிமானத்தை குறைத்து கொண்டவனாக இருக்கிறான் இவன். அப்படிப்பட்ட அபிமானத்தை குறைத்து கொண்டவனுக்கு எது கத்தியை கேட்கிறான். ஆச்சாரிய அபிமானம் அன்றி வேறு கதி இல்லை. இப்ப ஆச்சாரிய அபிமானம் சொல்லக்கூடியது என்ன பண்றதுன்னா, எம்பெருமான வந்து ஒரு விரோதம் இருந்தா கூட அந்த ஆச்சாரிய அபிமானத்தாலே அவன் அந்த பேற்றை பெற்றுத்தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ சபரி என்றவள் என்ன பண்றான், ஆச்சாரிய அபிமானத்திலே உதயங்களாயிருக்கான். அதே போல ஆண்டாளும் ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கியவளாக இருக்கிறாள். உபதேச ரத்தினமாலைன்னு ஒரு நூல் மணவாள மாமிகளால் வெளி செய்யப்பட்டது. மணவாள மாமிகள் என்ன பண்ற, முதல்ல ஆழ்வாருடைய வரிசை கமத்தெல்லாம் தெரிவிக்கிறார். முதல் 20 பாசங்களாலே ஆழ்வாருடைய பெருமைகள் எல்லாம் தெரிவிக்கிறார். அதே போல 3 பேரை தனியா எடுக்கும். ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுர கவி ஆழ்வார், எதிராசராம் இவர்கள். ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், சுவாமி ராமானுஜர், இந்த 3 பேரை தனியா பிரிக்கிறார். இப்ப பாருங்க, ஆழ்வார் நம்மாழ்வார் அவதரித்த காலத்திலே அவதரித்து அவரோடு இருந்தவர் மதுரகவி ஆழ்வார். பெரியாழ்வார் அவதரித்த காலத்திலே அவதரித்து அவரோட இருந்தவள் ஆண்டாள். ராமானுஜர் விட்டு, ராமானுஜர் காலம் ரொம்ப பிற்பட்ட காலம், 300-400 வருஷத்துக்கு பின்னாடி. இப்ப இவர்கள் 2 பேரும் ஏன் ஆழ்வார் வீட்டில் ஏன் சேர்க்கலாமே, ஏன்னா சம்பிரதாயத்துல ஆழ்வார்கள் 10 பேர்னு சொல்றாங்க, 12 பேர்னு சொன்னாலும் தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இந்த 2 பேரை மணவாள மாமிகள் ஏன் பிரிச்சான்னு சொல்லக்கூடிய காலத்துல புலரவஞ்சியர் அந்த வியாக்கியானத்தில் எடுக்கிறார். இவர்கள் 3 பேரும் ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கியவர்கள். ஆழ்வார்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா பிரதம பர்வனிஷ்டர் முதல் நிலை, பக்தியினுடைய முதல் நிலையில இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா எம்பெருமானை கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசர் போன்றவர்கள் எப்படி பண்ணா சரம பர்வனிஷ்டர்கள், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று இருக்கக்கூடியவர்கள். ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானே உபாயம், எம்பெருமானை அடைவதற்கு அவனே உபாயம், அவனே வழியாயிருக்கிறான், அவனே கதியாயிருக்கிறான், அவனே பயனாகவும் இருக்கிறான்னு சொல்லக்கூடியவர்கள். ஆனால் இந்த 3 பேர் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எம்பெருமானார் போன்றவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்னா, ஆச்சாரியன் அந்த இடத்துல எம்பெருமானை அந்த இடத்துல விலக்கி விட்டு ஆச்சாரியனே உபாயம் வழியா இருக்கிறான், ஆச்சாரியனே பயனுமாகவும் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுக்கியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதே போலதான் சபரியின் இடத்துல இருக்காங்க. ஆனால் என்ன பண்றாங்க, சபரியானவர்கள் என்ன பண்றான், மதங்க மகரிஷானவர் தன்னுடைய அந்த பரவத்தை நோக்கி செல்லக்கூடிய காலத்தில் நீ இங்கே இரு, இன்னும் கொஞ்ச நாள்ல ராமனும் லக்ஷ்மணன் வரப்போகிறார்கள் இந்த இடத்துல, அவர்கள் வரக்கூடிய காலத்திலே அவர்களுக்கெல்லாம் நீ வந்து இருந்து அவர்கள் விருந்து படைத்து நீ செல்ல வேண்டும்ன்றான். ஆனால் என்ன பண்றா, சபரி அந்த இடத்துல தங்கி இருக்காள். ராமன் லக்ஷ்மணன் வரக்கூடிய காலத்திலே அவர்களுக்கு பலமூலாதிகள் அந்த இடத்துல அந்த தீரத்துல அந்த மதங்க மகரிஷி ஆசிரமத்துல நிறைய கனிகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் சேர்த்து வைக்க ராமனுக்காக கொடுக்கணும்னு. எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்தான்னு சொல்லக்கூடிய, தன் நாவுக்கு இனிதாயிருந்த கனிகளை எல்லாம் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் படைத்தாங்க. அப்ப என்ன அர்த்தம், தன் நாவினுக்கு இனிதுன்னா டேஸ்ட் பார்த்தா தானே தெரியும். அப்ப டேஸ்ட் பார்த்தா கொடுத்தா சபரி சொல்லக்கூடியது. அப்படி கூட கொடுக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா ராமன் வனவாசம் சென்ற காலத்துல என்ன பண்றான், முதல்ல அவன் பார்த்த ஒரு அதிகாரி உண்டுன்னா அவன் குகப்பெருமாள் தான். குகன் இடத்துல போகக்கூடிய காலத்து குகன் என்ன பண்றான், அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய அந்த தேன், அது போல மதுமர்க்கங்கள் எல்லாம் கொண்டு வந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறான். ஏதோ பழங்கள், காட்டு பழங்கள் கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ எம்பெருமான் என்ன சொன்னான், இல்ல நான் ஒரு இடத்துல இதெல்லாம் வாங்கிக்கிறதா இல்லை, வனவாசத்துல நான் யாரிடையும் எதுவும் வாங்கிக் கொள்வதா இல்லை, நான் பிரதிகிரகம் பண்ண மாட்டேன்னு தெரிவிச்சு மறுத்துட்டான். ஆனால் அதே ராமன் குகனும் ஒரு வேட குலத்திலே வந்தவன் தான், சபரியும் வேடர் குலத்திலே வந்தவள் தான். ஆனால் சபரி இடத்திலே அந்த பழங்களை எல்லாம் ஸ்வீகரித்துக் கொண்டால் அதை சாப்பிட்டான்னு ராமாயணம் தெரிவிக்கிறது. அப்ப காரணம் என்னன்னா, அந்த காரணத்தை ராமாயணத்துல காட்டல. இதனால அந்த இடத்துல இது பண்ணான்,
அப்போ ராமன் அசத்தியவாதியா? சத்தியவாதி அண்ணானா இல்லை இல்லை. இந்த சபரின்னு சொல்லக்கூடியவருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தது. மதங்க முனிவர் இடத்துல கைங்கரியப்பட்டவள் ஆச்சாரியத்திலே சம்பந்தம் உடையவளாக இருந்தால் அதனால அதை ஸ்வீகரித்தான். சபரி எப்படி வந்து தன் நாவிக்கு இனிதான கனிகளை ராமனுக்கு சமர்ப்பித்தாலோ அதே போல ஆண்டாள் என்ன பண்ணாள், அவனுக்கு வந்து எப்படி இருந்தாலும் பத்னி ஆகக்கூடியவள். ஆனால் என்ன பண்ணான், தான் சாத்தி கொண்டு அவனுக்கு எம்பெருமானுக்கு நேரொத்தவனா இருக்கிறேனா என்று பார்த்து கொண்டு அந்த மாலையை சமர்ப்பித்தாள் காட்டுகிறாள். பெரியாழ்வார் மொத்த விஷயத்தை தெரிவிக்கிறார் எம்பெருமான் தரத்திலே. சொப்னத்துல வந்து எம்பெருமான் இடத்துல இந்த மாதிரி என் பெண்ணானவள் அவள் சாத்தி கொண்டாள். அதனால இல்லை, எம்பெருமானும் சொல்லித்தான் எனக்கு இனிமேல் இதுதான் பிடிக்கும், அதனால என்னுடைய கட்டளை என்னன்னா இனிமேல் அதை தான் நீ கொண்டு வரணும். இன்றளவும் நாளைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போனா கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டாள் சூடிக்கடைந்த மாலையை தான் இன்னும் அந்த எம்பெருமான் சூடிக்கொள்கிறார், நாளையும் இதைத்தான் சூடிக்கொள்வான்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட ஆண்டாள் என்ன பண்றாள், ஆண்டாளுக்கு ஒரு பருவம், நல்ல பருவம் வந்தது, விவாகம் செய்யக்கூடிய பருவம் வந்தது. அப்போ என்ன பண்றார் எம்பெருமான் பெரியாழ்வார் என்ன நினைக்கிறார், இவளுக்கு மனத்தை யாரையாவது ஒரு நாயகன் கையில பிடித்து கொடுக்க வேண்டுமேன்னு நினைக்கக்கூடிய காலத்திலே நீ யாரை வந்து அவர் கேட்கிறாங்க. ஆண்டாள் சொல்றா, இல்லை இல்லை, நான் யாரையும் இந்த காப்புருஷர்களை இந்த உலகத்தில் சாம்சாரிகமாக இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய காப்புருஷர்களை நான் மனம் செய்து கொள்ள விரும்பவில்லை. பின்ன யாரை மணந்து கொள்ள விரும்புகிறாங்க, எம்பெருமானையே மனம் புரிய விரும்புகிறேன் நான். நீ இருக்கக்கூடிய அர்ச்சாவதார தசை எம்பெருமான்கள் யாரும் நீ நினைக்க போற விவாதாரத்தை போல லைவா யாரும் இங்க ராமனோ கண்ணனோ இவ்விடத்திலே கிடையாது. அப்படி ஆகியும் நீ 108 திவ்யதேசத்து எம்பெருமான்களை யாரை வந்து விரும்புகிறாய்னு தெரிவிக்கிறான். ஆண்டாள் தெரிவிக்கிறார், எல்லாருடைய எம்பெருமான் 108 எம்பெருமான்களுடைய அந்த குணங்களை எல்லாம் அந்த பெருமைகளை எல்லாம் நீ நமக்கு தெரிவிப்பாய் சொல்லக்கூடிய காலத்திலே பெரியாழ்வார் எல்லா பெருமாளுடைய வைபவங்களையும் ஆண்டாளுக்கு தெரிவித்தார். இப்படி தெரிவித்த உடனே ஆண்டாள் அதுல சூஸ் பண்ற அந்த சுயம்பரத்துல சூஸ் பண்ற ஒரு ஆள், அவர் தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள். அந்த அரங்கனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாதே என்று சொல்லும்போது அரங்கனுடைய பெருமையை கேட்ட காலத்தில் அரங்கனுக்கே ஆட்படுவோம் என்று சொல்ல கிடையாது. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு என்று சொல்ல முடியாது. அரங்கனுக்கே ஆட்பட்டவளாய், அவனுக்கே பாமாலை பூமாலை சூடினவளாய், அந்த மாலைக்கே ஆட்பட்ட மாலையாய் ஆனால் ஆண்டாள் சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஆண்டாள் இன்னும் எம்பெருமானை அடையவில்லை அப்படின்னு ஒரு இது பார்த்தோம். இதுக்கு திருப்பாவில நம்ம பார்க்கக்கூடிய காலத்தில் நிறுத்த இடத்துல என்ன பார்த்தோம், இந்த சித்தம் சிறுகாலேன்னு சொல்லக்கூடிய பாசுரத்திலே எத்தைக்கும் 7 பிறவிக்கும் முந்தனோடு உத்தோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். எம்பெருமானே நீ எத்தனை வருஷம் எந்த இதுல நீ பிறந்தாலும் சரி, 7 பிறவிக்கும் நீ வந்து எத்தனை பிரிவு எடுத்தாலும் சரி, உன்னோடே நாம் சேர்ந்து இருந்து கைக்கரியம் பண்ண வேண்டுமே தவிர உன்னை விட்டு பிரிவு நமக்கு வரவே வரக்கூடாது. மத்தை நம் காமங்கள் மாத்துன்னு கேட்டா, மத்தை நம் காமங்கள் மாத்துனா ஒன்னை தவிர இதே விஷயாந்தரங்கள்ல எங்களுடைய மனசானது பிரவேசிக்க கூடாது. எம்பெருமானே எல்லாம் இருக்கணும், நாங்கள் வேற விஷயங்களே எங்களுக்கு வந்து அந்த ராகம் என்று சொல்லக்கூடிய ஆசை ஏற்படக்கூடாது என்றெல்லாம் வேண்டார்கள். அது மட்டும் இல்ல, கண்ணன்களுக்கு சொல்லக்கூடிய காலத்தில் என்ன தெரிவிக்கிறார்கள், பரமபதநாதன் தினத்தில கூட எனக்கு வந்து ஆசை வரக்கூடாது, உன்னிடத்துல என் நமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவேன்னு உன்னையே நான் வந்து நினைத்து கொண்டிருக்க வேண்டும்ன்ற மாதிரி ஒரு பேற்றை எல்லாம் கேட்கிறார்கள். எம்பெருமான் நல்ல பலமாக தலையாட்டினான்னு பார்த்தோம். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, எம்பெருமான் தலையாட்டினானே தவிர ஆண்டாளை கொண்டு இந்த உலகத்துக்கு மேலும் நன்மைகளை செய்ய வேண்டும்னு நினைத்தான். ஏன்னா எம்பெருமானுக்கு இவர்களை மனம் புரிவது அது பெரிய விஷயம் இல்லை, அது கண்டிப்பா அவன் செய்யக்கூடியவன் தான். ஆனால் அதை காட்டிலும் அவனுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தை ஜகத்தை ரட்சணம் செய்ய விடணும். உறங்குவான் போலே யோகு செய்த பெருமான்னு தெரிவிக்கிறார்கள். க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார் கடலிலே எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணை மூடிக்கொண்டிருக்காங்க, தூங்குறானா? இல்லை இல்லை, எப்பவும் அவன் மனதிலே ஓடக்கூடியதுன்னா இந்த ஜகத்தை எப்படி காக்க வேணும், இந்த மனிதர்களை எப்படி காக்க வேணும்ன்றதே அவன் சிந்தனை அன்று பகலும் அவனுடைய சிந்தையாக இருக்கிறது காட்டுகிறான். அப்படி இருக்கக்கூடியவனா அந்த எம்பெருமான் இருக்கிறதுனால அடியவர்களை கை கொள்ள வேணும்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஜகத்தை இந்த காக்க வேணும்னா இப்படி போல உத்தம அதிகாரிகள், ஆண்டாளை போல உத்தம அதிகாரிகளுக்கு தான் இந்த உலகத்தை வந்து பவித்திரமாக்க முடியும்னு சொல்லக்கூடிய நினைக்கிறான். ஆனால் ஆண்டாளை கொண்டு இன்னும் மொத்தம் ஒரு பிரபந்தம் வெளியிட வேணும்னு நினைக்கிறான். அதுக்காக நாச்சியார் திருமொழியில் பிரபந்தத்தை ஆண்டாள் அனுசரிக்கிறான். கீழே தெரிவித்தன் ஆண்டாள் எம்பெருமானை அடைய வேணும்ன்ற இதுல 2 விதமான கொள்கைகளை 2 விதமான படிகளை எடுத்துக்கொண்டார். ஒண்ணு
ஆண்டாள் எம்பெருமானையோடு சேர வேணும்னு நினைத்த காலத்திலே இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய வடபெரும் கோயிலுடைய அந்தரத்திலே போய் தழுவி மொழிசி பரிமாற வேணும், அவரிடத்துல எம்பெருமான் இடத்துல நம்மளுக்கு ஆட்பட வேணும் என்று நினைத்த காலத்திலே எம்பெருமான் பெருசா ஒன்னும் முகம் கொடுக்க அவனிடத்துல போய் என்ன பண்றான், எவ்வளவோ வேண்டி பார்க்கிறாள், அவனுக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி பார்க்கிறாள். ஆனால் கூட எம்பெருமான் அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடியது, அர்ச்சாவதார சமாதியை புதைந்து எம்பெருமான் வரமாட்டான். இப்போ தாமோதர பெருமாள் இங்க எழுந்தோடு இருக்காரு, அவருக்கு எல்லா சக்தியும் உண்டு. ஆனால் எனக்கு பசி எடுக்கிறது அர்ச்சக சுவாமி எடுத்து ஒரு வாய் எனக்கு வந்து கொஞ்சம் பொங்கல் கூட இப்படி கேட்க மாட்டாங்க. இவ்வளவு பணம் வந்திருக்கே உண்டி இல்லை, எனக்கு ஒரு ரத்தஹானம் பண்ணி போடுன்னு கேட்பாருன்னா கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாருன்னா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க தான். ஆனால் அதனால என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அந்த அர்ச்சாவதார சமாதியை குலைத்து கொண்டு எம்பெருமான் இவ்விடத்திலையும் வந்து பேச மாட்டான், ஆண்டாள் இடத்துலயும் அப்படிதான். சில உத்தம காலங்களிலே உத்தம அதிகாரிகளுக்கு எம்பெருமான் பேசியிருக்கான், ஆண்டாள் இடத்துல பேசவில்லை. காரணம் என்ன? ஆமா, ஆண்டாள் பேசியிருந்தான்னா எம்பெருமான் ஆண்டாள் எம்பெருமானை அடைந்திருப்பார், நமக்கு இந்த பிரபந்தங்கள் கிடைச்சிருக்காங்க. அப்போ நினைக்கிறாள், ஆண்டாள் நினைத்து பார்க்கிறாள், இப்படி எம்பெருமானை அடைந்தவர்கள் யாரையும் உண்டோன்னு நினைக்கக்கூடிய காலத்திலே, அந்த காலத்துல கிருஷ்ணாவதாரத்திலே இருக்கக்கூடிய அந்த கோபிகைகள்லாம் எம்பெருமானை அடைந்தார்கள் அப்படின்ற விஷயம் அறிவித்துக் கொள்கிறாள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே, ஆனால் அது காலாந்தரம் ஆயிடுச்சு. எம்பெருமான் ஏதோ காலத்தில் துவாபர யுகத்திலே எம்பெருமான் கிளம்பி போனானே, முடித்துக்கொண்ட தன்னடி சோதிக்கு தீர்த்தத்தை பிரசாதித்து விட்டு தன்னடி சோதின்னு சொல்லக்கூடிய வந்து இது பரவத்துக்கு சென்றான் எம்பெருமான். அப்போ காலாந்தரம், இப்போ அந்த காலத்துல எம்பெருமான் வந்து இல்லை ஆண்டாளுடைய காலத்துல. அதனால என்ன நினைக்கிறாள் ஆண்டாள், ஐயோ நமக்கு அந்த இதுவும் கெட்டு போச்சு. ஆனால் இன்னும் எம்பெருமான் உலாவினாண்டு பிரஜபூமின்னு சொல்லக்கூடியது, இந்த திருவாய்ப்பாடி இருக்கு, வடமதுரை இருக்கு, கோவர்தனம் இருக்கு, கோகுலம் இருக்கு, துவாரகை இருக்கு, இப்படி போன்ற இடங்கள்ல போய் யமுனா நதி இருக்கு, இப்படி போன்ற இடங்களிலே போய் நம்ம வந்து அந்த எம்பெருமான் அடிச்சுவடிட்ட இடங்களிலே போய் நம்முடைய மனத்தை ஆத்திக்கொள்ளலாம்னு நினைக்கக்கூடிய காலத்துல அதுவும் அவளுக்கு எட்டாக்கனியா இருக்கு. ஏன்னா ஆண்டாளுக்கு உடம்புல சக்தியே அந்த இடங்கள்லாம் போய் பார்க்கணும். சிவிலிபுத்தூர்லேருந்து அவ்வளவு தூரம் வடத்துக்கு போறதுக்குன்னா அப்படிப்பட்ட சக்தியை வளர்த்து, சரி வேற என்னதான் செய்யலாம் எம்பெருமானை அடைவதற்குன்னு சொல்லக்கூடிய காலத்திலே சில பெரியவர்கள் தெரிவித்தார்கள், அந்த காலத்திலே எம்பெருமான் ராசக்கிரீடை குறவை கோத்துன்னு ஒரு ரொம்ப அற்புதமான அனுபவத்தை நடத்தி காட்டினான். அப்போ 5 லட்சம் குடிப்பெண்களோட எம்பெருமான் என்ன பண்றான், ஒரு பெரிய நிருத்தியம் நாட்டியம் ஆடுகிறான். அப்படி ஆடக்கூடிய காலத்திலே அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தம். இந்த 5 லட்சம் குடிப்பெண்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு அளத்தற்கரியதை கொடுத்து எம்பெருமான் பார்க்கிறான், இப்படிப்பட்ட ஆனந்தம் இவர்களுக்கு தலை கொண்டு போனதானால் என்ன ஆகும்னா இவர்கள் மாண்டு போவார்கள். ஐயோ, நம்முடைய பக்தர்களுக்கு இப்படிலாம் வரக்கூடாதுன்னு எம்பெருமான் நினைக்கிறான். அப்போ இவருடைய வந்து அந்த ஆனந்தத்தை தணிக்க வேணுமே. அப்ப எம்பெருமான் என்ன நினைக்கிறான், இவர்களை விட்டு பிரிந்து செல்கிறான். நம்முடைய விசேஷத்தினாலே இவருடைய துக்கம் அந்த ஆனந்தமானது கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அப்படி குறைஞ்சா சமநிலைக்கு வந்துடுவார்கள் எம்பெருமான் நினைத்து விலகி போனான். ஆனால் எம்பெருமான் விலகி போன காலத்துல கூட என்ன பண்றார்கள், ஒரு மாதிரி இவர்கள் தரித்து நின்றார்கள். எம்பெருமான் உடனே விலகி போயிட்டாங்க, அதுவும் பெரிய அதிர்ச்சி. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணார்கள், இவர்கள் எப்படியோ தரித்து நின்றார்கள். எப்படின்னா அவர்கள் எல்லாம் கண்ணனை போலே அனுகாரம் செய்தார்கள். அனுகாரம்னா ஒருத்தரை போல ஒருத்தர் இது பண்றது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒருத்தர் பேசுறாங்க, ஒருத்தரை போலே ஒரு பேசுற மிமிக்ரின்னு சொல்றோம். சில பேர் போல ஒருத்தர் நடப்பு கூட பாவனை எல்லாத்தையும் பண்ணி அப்படின்னு அவரை போல இமிடியேட் பண்றாரு. அதை போல என்ன பண்றாரு, ஆண்டாள் இந்த ஆட்சிகளை போலே வந்து அனுகாரம் செய்தாள். அனுகாரம் எப்படிப்பட்ட அனுகாரம், ஆச்சாரியர்களும் ரொம்ப கொண்டாடுகிறார்கள். இவர்கள் ஆட்சியர்கள்லாம் என்ன பண்ணார்கள், கண்ணன் காலத்தில் அவர்கள் எல்லாம் கண்ணனை போலே அனுகாரம் செய்தார்கள். ஆனால் ஆண்டாள் என்ன பண்ணாள்னா கண்ணனை போல அனுகாரம் பண்ணல, அந்த ஆட்சிகளை போலே அந்த கோபிகளுக்கு போலே அவள் அனுகாரம் செய்தாங்க காட்டுகிறார். ஆச்சாரியர்களும் தெரிவிக்கிறார்கள், இந்த மாதிரி ஒரு அனுகாரம் ரொம்ப விலட்சணமான அனுகாரம் இது. ஆண்டாள் எப்படிப்பட்டவள், பிராமணோத்தமரான பெரியாழ்வாருடைய திருமகளாய் பிறந்தவள் ஆண்டாள். அப்படி இருக்கக்கூடியவள் அவளுடைய பேச்சு, நடை, உடை, பாவனையெல்லாம் எப்படி மாறி போச்சுன்னா இடை நடையும் இடைமுடியும் இடை பேச்சும் ஆகி போயிட்டே. ஒரு இடையர்கள் எப்படி பேசுறாளோ அது போல பேசுறாங்க, எப்படி இடையர்கள் நடப்பாலும் அது போல நடக்கிறாங்க. அந்த மேனரிசம் சொல்ற அந்த பாவனைகள் எல்லாம் அவங்களுக்கு போலவே இருக்கின்றார்கள். பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கோபஜன்மத்தை ஆஸ்தானம் செய்தார்கள். கோபஜன்மத்தை ஆஸ்தானம் செய்தார்கள் என்ன, அந்த இடையர்களாகவே ஆகி போனார்கள் சொல்ல முடியாது. அப்படி ரொம்ப விலட்சணமான ஒரு அனுகாரம்னு காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட அனுகாரத்தாலே எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய அந்த ஆத்தாமையை தரித்தாள் ஆண்டாள். ஆனால் எம்பெருமானை அடைய வேண்டுமே, அதுக்கு என்ன வழி பார்க்கக்கூடிய காலத்திலே, அந்த காலத்திலே அந்த ஆட்சிகள் எல்லாம் நம்மிடத்திலே ஒரு நோன்பு நோற்றார்கள். எதுக்காக அந்த நோன்புன்னா, அந்த காலத்திலே திருவாய்ப்பாடியிலே மழை பெய்யாமல் போயிடுச்சு, மழை பொய்த்து போய்விட்டது. அப்படி மழை பொய்த்து போயிடுச்சுன்னா அந்த கன்னிகைகளாய் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நம்மிடத்திலே நோன்பு நோக்க வேண்டும்.
அந்த நோன்பு நோர்ந்தால் அவ்விடத்துல விருஷ்டி அந்த மழை ஏற்படும் ஒரு இதனாலே அவள் நோன்பு நோற்றார்கள். ஆண்டாள் என்ன பண்றான்? அதனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் அவர்கள் எம்பெருமானை அடைந்தார்கள், கண்ணன் எம்பெருமானை அடைந்தார்கள் அந்த பெண்கள் எல்லாம் கண்டது. ஏன் அப்போ முன்னாடி ஏன் அடையலன்னு கேட்டால் கண்ணன் கொஞ்சம் ரொம்ப விஷமக்காரன், தூர்த்தனாக இருந்தான். அதனால யவன பருவம் தலை காட்டினோட என்ன பண்ணார்கள், இந்த பெண்களை எல்லாம் கொண்டு போய் நிலவரைகளில் அடைத்து வைத்தான். அதனால 2 பேருக்கு முகாவலோகமே கிடையாது. கண்ணனாலே இந்த பெண்களை பார்க்க முடியல, முகங்களை பார்க்க முடியல. அந்த பெண்களாலே கண்ணனுடைய முகத்தை சேமிக்க முடியவில்லை. அப்படிதான் இருக்கு. இந்த மழை இல்லாத போன காரணத்தினாலே என்ன சொல்றது, நோன்புன்னு ஒரு காரணம் அந்த இடத்துல ஏற்பட்டது. அந்த நோன்பை அனுஷ்டிக்கக்கூடியவர்களாக இந்த கோபிகைகள் இருந்தார்கள். அந்த நோன்புக்கு சககாரம் உபகாரம், அந்த நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடியவனாய் கண்ணன் பெருமான் இருந்தான். அதனால கண்ணனோடைய நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு திரும்பி தலைவி ஏற்பட்டது. அதனால பேற்றை அடைந்தார்கள் சொல்லக்கூடியது. அப்போ என்ன ஆச்சு, இந்த நோன்புன்றது வியாஜத்தாலே கண்ணனை அடைந்தார்கள் ஆண்டாள் அறிந்து கொண்டாள். அதே நோன்பை ஆண்டாளும் அனுகரிக்கிறாள் ஒரு கோபிகையை போலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அனுகாரத்தினுடைய இதெல்லாம் அந்த விஷயத்தை எல்லாம் திருப்பாவேன்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்தாலே, திவ்ய பிரபந்தத்தாலே ஆண்டாள் பாடினாள். அதை 30 நாள்ல அனுபவித்தோம். மேலே இப்படி அனுகாரம் பண்றாள். கடைசியில் இந்த சித்தஞ்சிறுகாலை பாசுரத்திலே உன்னுடைய எட்டைக்கும் 7 பிறவிக்கும் உனக்கே ஆட்சியை வேணும், உனக்கே கைக்கரியம் செய்ய வேண்டும், தொட்டு புரிய வேணும்ன்றதை தன்னுடைய இதுவாக வைத்தான். எம்பெருமானும் நல்ல பெருசா தலையாட்டிட்டு போயிட்டான். ஆனால் இந்த உலகத்துக்கு நன்மை ஏற்படணும்ட்டு எந்த விதமான அனுகிரகம் ஆண்டாளுக்கு பண்ணல. ஆண்டாள் பார்க்கிறாள், என்ன பண்றது, திருப்பாவையோட நம்ம அனுகாரம் முடிஞ்சு போறதுன்னு நினைச்சோம், இல்லையேன்னு அதே அனுகாரத்தை கோபிகை போல அனுகாரத்தாலே நாச்சியார் திருமொழியும் ஒரு திவ்ய பிரபந்தத்தை பாடுகிறவர்கள் பார்க்கிறோம். அப்படி நாச்சியார் திருமொழி பாடக்கூடிய காலத்திலே, ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே முதல்ல தையொரு திங்களம் தரை விளக்கி தன் மண்டலம் 8 மாசி முன்னாள் ஐயனும் மணல் கொண்டு திருப்பணி தழகின கலங்கரி அனங்க தேவா உய்யவ மாங்குலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழல்கள் சக்கரத்தை வேங்கடவர்க்கென்னை விதிக்கித்தே. ஆண்டாள் என்ன பண்ணாள், எம்பெருமானை அடைய வேணும், வேங்கடவருக்கு என்னை விதிக்கித்தேன்னு திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய அந்த திருமலை அப்பனை என்னோட அவனை சேர்த்து வைத்தான். யாரை போய் சேர்த்து வைன்னு கேட்கிறான்னா, மன்மதனை போய் சேர்த்து வைக்க. ஏன்னா மன்மதன் தான் எல்லாரையும் சேர்த்து வைக்கக்கூடிய கடகனாய் இருக்கிறான். அதனால மன்மதன் இடத்துல போய் கேட்கிறான். அப்போ பெரிய அந்த இடத்துல ஒரு விசாரம் ஏற்படுறது. அது என்னன்னு பார்க்கக்கூடிய காலத்திலே ஆண்டாள் எப்படிப்பட்ட மரபில் வந்தவள், பெரியாழ்வார்னு சொல்லக்கூடிய அந்தனர் மரபிலே பிராமணோத்தமரான பெரியாழ்வாருக்கு திருமகளாய் பிறந்தவர்கள். அப்படி இருக்கக்கூடியவள் என்ன பண்றான், ஒரு தேவதாந்திரம், ஒரு சாதாரண தேவதையா இருக்கக்கூடியவன் அந்த மன்மதன் காலிலே போய் விடுகிறார். யாரை அடையணும்னு நினைக்கிறார், பரம புருஷனாய் புருஷோத்தமனாய் இருக்கக்கூடிய எம்பெருமானை அடையணும்னு நினைக்கக்கூடியவள். அதுக்கு உபாயமாக யாரை பற்றுகிறான்னா, அவர் காமனாய் இருக்கக்கூடிய மன்மதனை போய் பற்றுகிறாள். இது தகுந்ததா, இது ஏற்புடைய செயலான அந்த இடத்துல ஒரு இது ஏற்படும். ஆனால் என்ன பண்றாங்க, அந்த பிரேமத்தின் காரணம் எம்பெருமானை எப்படி அடைய வேணும்னு நினைக்கிறாள், எப்படியாவது அடைஞ்சணும்னு நினைக்கிறாள். அந்த ஆத்தாமை மீது ஊர்த்தது. அது மட்டும் இல்ல, அதனால என்ன பண்றார், இந்த சேர்க்கக்கூடிய காரியத்தை செய்யப்பவன் யாருன்னு பார்க்கக்கூடிய மன்மதன் அவள் கண்ணிலே பட்டான். அதனால் மன்மனை காமாசிரயம் பண்ணுகிறாள். மன்மதன் திருவடியிலே போய் விழுந்து என்னை எம்பெருமான இடத்திலே சேர்த்து வைன்னு கேட்கிறான். சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு, இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களை மறந்தும் புறந்தொழா மாந்தர்னு தெரிவிக்கிறார்கள். எம்பெருமானை அன்னி இதர தேவதைகளை தொழாதவர்களாய் இருக்கக்கூடியவள் இவள் போய் இந்த மாதிரி பண்ணலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி அந்த எழுக்கக்கூடிய காலத்தில் ஞான விபாக காரியமான அஞ்ஞானத்தாலே வருமவையெல்லாம் அடிக்கழஞ்சு வரும். இது எப்படிப்பட்ட காரியம்னா ஞான விபாகமா இருக்கக்கூடியது. இந்த காரியம் ஆண்டாள் இந்த காமனை ஆசிரியத்தது எதனால அப்படின்னு கேட்டால், ஞானத்தினுடைய இது என்னன்னா ஞானம் கனிந்த நலம்னு சொல்லும்படியா அந்த பக்தி ரூபா பண்ணது என்ன சொல்லுது, ஞான ரூபா பக்தி ரூபா பண்ண ஞானம், பக்தியை உட்கொண்டுதான் இருக்கக்கூடிய ஞானம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அது ரொம்ப தெளிந்ததான் இருக்காது. அதெல்லாம் காலாழும் நெஞ்சழியும் கண் சுடரும் என்று சொல்லும்படியா எபெருமான் நினைத்த காலத்திலே அவர்களுக்கெல்லாம் கங்குலும் பகலும் கண் துயிலையால் கண்ணனையே கைகளால் இருக்கும், தூக்கம் வராது. அப்படியே கண்களிலிருந்து கரக்கரன்னு சொல்லி வன்பொன்னி பேராறு போல் கண்ணீர் பெருக்கும்னு தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட திசையில என்ன நினைக்கும் தோணும், அவர்களை எபெருமானை அடைந்தான் போதும் தெரியும். அதனால எம்பெருமான் திருவடி எம்பெருமானை அடைவதற்காக காமனின் திருவடிகளில் விழுந்து காமாசிரயணம் பண்ணாள் ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறார்கள். அப்ப எம்பெருமான் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்தா அதை சகிப்பான எம்பெருமான்
எனக்கு அடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் காமன் திருவடிகளிலே போய் விழுகிறார்களே, இதை எப்படி என்னால் ஒப்புக்கொள்ள முடியும்? என்னால் ராமாயணத்தில் பார்க்கக்கூடிய காலத்தை அயோத்திக்கு தலைவனாய் இருந்தான் ராமன். ராமன் எந்த தெய்வத்தை வணங்கினான்னு கேட்டா, அவங்க இக்ஷ்வாகு குலதனமாக இருக்கக்கூடிய அந்த ஜெகநாத பெருமாள், இன்னைக்கு நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தை சேவை சாதிக்கிறார். அவர் தான் அவருக்கு குலதனம், இக்ஷ்வாகு குலதனமாக இருந்தவர். அவரை தண்ணி வேற ஒரு பெருமாளை செய்ததா ராமாயணத்தில் காட்டப்படவில்லை. ஆனால் அயோத்தியில் இருக்கக்கூடிய பிரஜைகள் ராமன் திறத்திலே அக்கறை கொண்டவர்கள் ராமஹா ராமோ ராமோ ராமயதி பிரஜானாம் அபவந்தகம் ராமபூதம் ஜெகதபூத ராமேராஜ்யம் பிரசாசின்னு சொல்லும்படியாக எதிலும் ராமனையே வந்து கட்டிக்கொண்டவர்களாய் இருந்தவர்கள், அவர்கள் தொட்டுக்கொண்டவர்களாய் இருந்தவர்கள் இந்த அயோத்தியா பிரஜைகள். அவர்கள்லாம் எப்படி இருக்கான்னு சொல்லக்கூடிய காலத்திலே சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தி இருக்காங்க. ராமனுக்கு ஒரு நன்மை ஏற்படணும் அப்படின்றதுக்காக எந்த தேவதை காலிலும் விழுந்த ராமனுக்கு நன்மையை பண்ணு, ராமனுக்கு நன்மையை பண்ணுன்னு வேண்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் பார்க்கணும். ஆனால் அயோத்தியில அந்த மாதிரி ரீதி இருந்தா அந்த காட்சி, அதே காட்சி திருவாய்ப்பாடியில வரக்கூடிய காலத்துல அப்படியே மாறி போறது காட்டுகிறார். ஏன்னால் இந்த இடத்துல கண்ணனுக்கு ஏதாவது தீங்குகள் நேர்ந்தது. கண்ணனுக்கு தீங்குகள் நேர்ந்தது ரொம்ப பிரபலமாச்சு. அவன் பிறந்த நாளன்னி தொடங்கி அந்த தீங்குகள், அவனுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் எவ்வளவு பார்த்திருக்கிறோம். அப்போ தீங்குகள் ஏற்படக்கூடிய காலத்தை காளியர் பொய்கையிலே போய் விழுந்தான். முதலை இடத்திலே வந்து இதை பண்ணும் பாலை விஷப்பாலை குடித்தான். சகடாசுரன் வந்து அவனை வந்து நலிய பார்த்தான். இப்படி பற்பல ஆபத்துகள் ஏற்படக்கூடிய காலத்திலே எப்படி இருந்தது? அவர்கள் எல்லாம் காப்பிடுகிறார்கள். அந்த திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடியவர்கள் காப்பிடுகிறார்கள் அந்த எம்பெருமானுக்கு. அவர் காப்பிடக்கூடிய காலத்துல எங்க இது பண்றான்னா, வாமனனே நீ எம்பெருமானை ரட்சிக்க வேணும், திருவிக்கிரமனே நீ எம்பெருமானை ரட்சிக்க வேணும், நரசிம்மனே நீ எம்பெருமானை ரட்சிக்க வேணும்னு பரம்பொருளாய் இருந்த தெய்வத்தினரே அவர்கள் ரட்சித்து அவர்கள் ரட்சணையை வேண்டினார்கள் காட்டப்படுது. அந்த ஜனங்களுக்கே அப்படிப்பட்ட இது இருந்ததுன்னா எம்பெருமானுக்கு எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவர் என்ன பண்றார்? தன்னுடைய அடியவர்களாக இருக்கக்கூடிய ஆண்டாளர்கள் காமாசேனம் பண்ணான்னு சொல்லக்கூடிய காலத்தை அலைகொலைய தலைகொலை எப்படி கஜேந்திரனை காக்கக்கூடிய காலத்திலே எம்பெருமான் அரைகுறைய தலைகொலை ஓடி வந்தானோ அப்படி ஓடி வந்தான்னு காட்டுகிறார். அப்படி வர வேண்டுமா என்ன? அப்படிலாம் வர வேண்டுமான்னா அதை பொறுக்காதவன். தன் அடியார்கள் வந்து பிறர் காலில் விழுந்தா அதை பொறுக்காதவனா இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் சொல்றேன். இந்திரன் வந்து பல காலமா இந்திரனுக்கு வருஷத்துல ஒரு நாள் இந்த திருவாய்ப்பாடியில் ஒரு படையல் வைத்துக் கொண்டிருக்கிறார். பற்பல வண்டிகளிலே வந்து நிறைய பிரசாதங்களை எல்லாம் பண்ணி இந்திரனுக்கு கொண்டு போய் படைப்பதுன்னு ஒரு காரியம் அந்த இடத்துல. கண்ணன் கேட்டான், இது எது கொண்டு போய் இந்திரனுக்கு படைக்கிறீர்கள்? இந்திரன் தான் நமக்கு வந்து மழையை கொடுக்குறான். மழைனால வந்து சசியங்கள்லாம் புற்கள்லாம் வளருது. அதெல்லாம் புற்கள்லாம் வளர்ந்துன்னா அது நம்முடைய மாட்டுக்கு தீனியா இருக்கு, நமக்கு வந்து பால் கிடைக்கிறது. இப்படி எல்லா நன்மைக்கும் காரணமா இருக்கக்கூடிய இந்திரன் தான். எப்பறம் சொன்னான், மறுத்துட்டான். இல்லை இந்திரனாலாம் இந்த மழையெல்லாம் ஒண்ணு ஏற்படுறது இல்லை. நமக்கு இந்த மழையை கொடுக்கக்கூடிய இந்த கோவர்தன மலை தான். அந்த கோவர்தன மலைக்கே இதையெல்லாம் படைய போட்டான். கண்ணன் வார்த்தையை எதிர்த்து பேசுறதுக்கு யாராவது உண்டா அந்த ஊர்ல? ஆனால் என்ன பண்ணார்கள்? அவர்கள் எல்லாம் அவ்வளவு படையிலையும் கொண்டு போய் அந்த கோவர்தன மலைக்கு வைத்தார்கள். பார்க்க எம்பெருமானே என்ன பண்ணா, அகம் கோவர்தனோஸ்மின் தானே ஒரு கோவர்தன மலையை போய் ஒரு ரூபம் கொண்டு அவளுடைய பிரசாதத்தை வந்து தானே அமுது செய்தார். அப்போ என்னாச்சு? உடனே இந்திரன் பெரிய மழை பொழிகிறான். 7 நாட்கள் கோவர்தன மலையை பிடித்தான். இப்போ இதுல காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் இந்திரன் ஒரு தேவனாக இந்த இடத்திலே வந்து தன்னை வந்து பிரகடனப்படுத்திக் கொள்கிறார். திருவாய்ப்பாடியில நான் உங்கள் தேவன், உங்களுக்கு மழையை கொடுக்கிறேன், உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவன் நான் ஒரு தேவதைன்னு பிரகடனப்படுத்திக் கொள்கிறான். அதை பொறுக்கிற எம்பெருமானுக்கு என்ன பண்ணான்? அவனுக்கெல்லாம் கொடுக்காதீங்க, மலைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு தானே ஒரு மலையை போய் ஒரு தேவதா ரூபம் கொண்டு தானே அதை வந்து அன்பு செய்தான். அதே போல அப்படி இருக்கக்கூடியவன் இந்த அடியவர்கள் எல்லாம் காமன் கடலிலே போய் விழுந்தான் தாங்குவாங்க, தாங்க முடியாத தெரிவிக்கிறான். அப்ப என்ன பண்றான்? உடனே எம்பெருமான் ஓடி வருகிறான். அப்போ ஆண்டாள்கள் என்ன பண்றாங்க? இவர்கள்லாம் அந்த ஆட்சிகள்லாம் சிற்றில் இழைத்தல்னு சொல்ல முடியும். சிற்றில் இழைத்தல்னா மண்ணை வச்சுட்டு கோபுரம் கட்டும். இந்த கடற்கரைலாம் பசங்கள்லாம் போனா அது போல என்ன பண்றாங்க? மண்ணை கொண்டு கோபுரங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். சிற்றில் இழைத்தல். நாமமாயிரம் ஏத்த நின்ன நாராயணா நரணே, உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் எமக்கு அதை தவிர்மே, காமன் போதரு காலம் என்ன பங்குனி நாள் கடைமாறித்தோம், தீமை செய்யும் சிறீதரா எங்கள் சித்தில் வந்து சிதையேலே. இவர்கள் எல்லாம் நம்ம சித்தில் இழைக்கிறார்கள். சித்தில் இழைக்கக்கூடிய காலத்திலே பிரணய ரோஷம் தலையெடுத்து ஊடல். ஆனால் என்ன பண்றாங்க? கண்ணன் பெருமானை பார்க்காது நாங்கள் மட்டும் சிற்றில் இழைக்கும், நாங்க மட்டும் விளையாடுறோம். ஆனால் அதை கண்டா கண்ணன் நெஞ்சம் பொறுக்குமா? இவர்கள் எப்படியாவது போய் உள்ளே சேர்ந்து விடணும்னு நினைக்கிறாங்க கண்ணன் பெருமான். அதனால என்ன பண்றாங்க? கண்ணன் பெருமான் வந்து என்ன பண்றாங்க? என்னோட சேர்ந்து விளையாடி போடுறாங்க. இவர்கள்லாம் அவன் கண்ணனை பார்த்ததாகவே இவர்கள் காட்டிக்கொள்ளவில்லை. கோபம் வந்து என்ன பண்ணான்? தன் காலாலே திருவடியாலே அந்த சித்தில்கள்லாம் உதைத்தான்.
சிற்றில் எங்கள் சித்தில் வந்து சிதையேலே, எங்கள் சித்தில் வந்து சிதையேலே அப்படின்னு நாச்சார்கள் ஒரு 10 பாசனங்கள் பாடுறாங்க. எப்போ ஒரு சம்சேஷம், ஆனால் சம்சேஷம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்றாங்க, செட்டில் இழைக்கக்கூடிய சமயத்துல என்ன பண்றாங்க, இவன் கண்ணன் பெருமான் வந்து அவர்களுடைய ஒரு சம்சேஷம், ஒரு கலவி ஏற்பட்டது. ஆனால் எந்த சம்சேஷம் ஏற்பட்டாலும் அதுக்கு பின்னே ஒரு விஸ்லேஷம் உண்டு, ஒரு பிரிவு உண்டு. ஒரு கலத்தல் ஏற்பட்டதுன்னா ஒரு பிரிவு உண்டு. அதே போல கண்ணன் பெருமானுக்கு ஒரு அப்போ இந்த கோபிகளோட ஒரு பிரிவு ஏற்பட்டது. அப்போ அதெல்லாம் அந்த தாபம், அந்த பிரிவாற்றாக இந்த தாபத்தை தாங்க முடியாத என்ன பண்றார்கள், அவர்கள்லாம் ரொம்ப வாடி போகிறார்கள். அப்போ பனி நீராடல், இந்த தாபம் இந்த மாதிரி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா பனி நீராடல்னு ஒரு இது, ஏதாவது ஒரு பொய்கையில போய் இவர்கள் எல்லாம் தீர்த்தம் ஆடிட்டு வரணும். எல்லாம் கண்ணன் இந்த பெண்கள் எல்லாம் நிலவரைகளை அடைந்து கிடக்கிறார்கள். இன்னும் பனி நீராடல்னு சொல்லி இந்த பொய்கையில போய் நீராடணும், கண்ணனுக்கு தெரியாத போயிட்டு வாங்குவோம் தெரியும். ஆனால் என்ன பண்றாரு, இவர்கள் எல்லாம் கண்ணனுக்கு தெரியாத போகணும்னு ஒரு பொய்கை, புதுசா ஒரு பொய்கையை கண்டுபிடிச்சு பொழுது வந்து சூர்யா உதயமானதுக்கு முன்னாடி கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோறும் ஆழியஞ்செல்பன் எழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டான் ஏழமை ஆத்தவும் பட்டோம் இனி என்னும் பொய்கைக்கு வாரோம் தோழியும் நாம் தொழுதோம் துகிலை பணித்தருளாயே. எங்களுடைய துகிலை கொடுத்துரும், எங்களுடைய ஆடையை கொடுத்துரும். இவர்கள்லாம் கண்ணன் வரதுக்கு முன்னாடி கண்ணனுக்கு தெரியாத ஒரு பொய்கையில போய் பனி நீராட்டம் ஆட வேணும்னு போகக்கூடிய காலத்திலே கண்ணன் எப்படிப்பட்டவனா இருக்காங்க, இவர்கள் நிழல் பின்னாலே வந்தவனா இருக்காங்க. இவர்கள் எந்த பொய்கைக்கு வந்து 5 மணிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, அங்க 4:50 கண்ணன் பெருமான் போயிட்டான். போய் வந்து ஓரமா நின்றுட்டு இருக்கான். இவங்களுக்குலாம் வந்தவர்கள் என்ன பண்றாங்க, சரி தீர்த்தம் ஆடணும், அந்த தாபத்தை தீர்த்து கொள்ள வேண்டும், இந்த பொய்கையில இறங்கிறதுக்காக என்ன தன்னுடைய உள்ள ஆடைகள், அந்த போற்றக்கூடிய அணிகலன்கள் இதெல்லாம் அந்த இடத்துல வைத்து விட்டார்கள். கரையில வச்சுட்டு போய் குளிக்க போனான். கண்ணன் பெருமான் என்ன பண்ணான், இவனுதான் அந்த அவர்களுடைய ஸ்பர்ஷமே ரொம்ப உத்தேசியமாச்சு. அவரோட துணியெல்லாம் எடுத்து ஒரு துணியை தோல்ல போட்டுனா, ஒருத்தன் தலையில கட்டினா, ஒருத்த மடியில கட்டினா, ஒருத்த கையில காலில் சுத்தினா, ஏறி போய் மரத்துல போய் உட்காந்துட்டான். இவர்கள்லாம் தீர்த்தம் ஆடினார்கள் பொய்கையில. என்னன்னா தீர்த்தம் ஆடிட்டு வெளியில வரக்கூடிய காலத்து பார்த்தால் இவர்களுடைய அந்த ஆடைகள்லாம் ஒன்றுத்தையும் காணும். உடனே எங்க போச்சு, பேய் கொண்டதோ பூதம் போட்டதோ என்ன இவர்கள் யோசனை பண்ணக்கூடிய காலத்திலே கண்ணன் பெருமான் பக்கத்துல மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஐயா கண்ணா, நீ அதை நல்லபடியா கொடுத்துரும், ஏன் எங்களை துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க வந்து வேண்டக்கூடியதா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, கண்ணன் பெருமான் நயமா கேட்டு பார்க்கறாள், வந்து கடிச்சு கேட்டு பார்க்கறாங்க. வேலை பிடித்த நயமார்களோட்டில் என்ன விளையாட்டு இந்த மாதிரி பண்றீங்க, எங்கள் அண்ணன்மார்கள்லாம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க, என் அண்ணன்மார்கள்லாம் வந்து உனக்கு ஏதாவது பண்ணிவிடாரு, உனக்கு ஏதாவது துன்பம் விளைவித்தா என்ன பண்றதுன்னு கேட்கிறார்கள். அப்படி துகிலை பணித்தருளாயே, அப்படி ஒரு 10 வாசகங்கள் என்னுடைய ஆடையை கொடு, என்னுடைய ஆடையை கொடுன்னு கேட்கக்கூடியதா என்று காட்டுகிறார்கள். துகிலை பறித்த உடனே என்ன ஆச்சு, சரி கண்ணனோட திருப்பி அவர்கள் விஸ்லேஷம் ஏற்பட்டது. விஸ்லேஷம் ஏற்பட்ட உடனே என்ன பண்ணுகிறார்கள், சில பேர்லாம் என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கு ஒரு காரியம் நடக்கல அப்படின்னா, ஏதோ நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது நடக்குமா இது நடக்காதா அப்படின்னு ஜோசியங்கள்லாம் பார்க்கலாம். அது போன்ற குறிப்பார்த்தல் தெள்ளியாறு பலர் கை தொழும் தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோலமணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்தடி கொட்டிட கொள்ளுமாயில் நீ கூடிடு கூடலே. கூடுவோமா கூட மாட்டோமா, கூடுவோமா கூட மாட்டோமான்னு வந்து குறிப்பார்க்கக்கூடியதா இருக்கிறது அவர்களுடைய எண்ணம் காக்கக்கூடியது. அப்படி குறிப்பார்க்கக்கூடியதாக ஒரு 10 வாசகங்கள் சென்றது பார்க்கணும். அதுக்கு மேல எவ்வளவு வந்து எப்படியாவது இங்க வர வேணும், எப்படியாவது வரவழிக்க வேணும்னு என்ன பண்றாரு, சில குயில்கள் தினத்தை அந்த வேலையை நியமிக்கிறாங்க. குயிலே நீ என்ன பண்ணணும் தெரியுமா, எம்பெருமான் அந்த இடத்துல வரும் மாதிரி நீ போய் அவனிடத்துல அவன் வாசல்ல போய் சப்தம் செய்ய வேணும். நீ கூவி என்ன பண்ணணும், அவனிடத்துல எங்களுடைய சந்தேஷத்தை தெரிவிக்க வேணும், எங்களை தேடி நீ வர வேணும்ன்ற சந்தேஷத்தை அவனுக்கு தெரிவிக்க வேணும்னு சொன்னார்கள். மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணி வண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கிழக்கும் வழக்குண்டே உன்னை உருக்கத்தின் ஆழல் செருந்தி பொதும்பினில் வாழும் குயிலே பன்னிய போதும் இருந்து விரைந்து என் பவளவா என் வரக்கூவாய் என் கருமாணிக்கம் வரக்கூவாய் என் வேங்கடவன் வரக்கூவாய். 10 மாசங்களால் எம்பெருமானை குயிலே நீ கூறிய எம்பெருமானை வளைவை எம்பெருமானை இவ்விடத்திலே வரவழைக்க வேணும் வரவழைக்க வேணும் என்று பார்க்கக்கூடியதாக வந்து தாபம் வந்து மீது இருந்ததுன்னு எம்பெருமான் அறிந்து கொண்டான். இப்ப பாருங்க, இந்த இதுல இந்த பெருமாளுக்கு இவர்கள் இருக்கக்கூடிய அனுபவம் அப்படின்னா, ஒரு கூடல் இருந்தா ஒரு கலவி இருந்தா உடனே ஒரு பிரிவு இருக்கும். அதே போல இந்த இடத்துல என்ன ஆகுது, இவர்களுக்கு வந்து எம்பெருமானை பிரிந்து அந்த விசேஷம் துக்கம் தாங்க முடியாமல் இருக்கிறார்கள். அப்பப்போ என்ன பண்ணுவார், இவர்கள் தாங்க முடியாத போயிட்டுனா என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட இன்பத்தை கொடுக்கிறான் ஆண்டாளுக்கு சொப்ன முகத்தாலே. ஆண்டாளுக்கு ஒரு கனவை ஏற்படுத்துகிறான். அந்த கனவிலே ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் திருமணம் நடப்பதை போன்ற ஒரு நிகழ்வை அவள் கனவிலே காட்டுகிறான். வாரணமாயிரம் சூடவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்னதிர்
பூரண பற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான். ஆண்டாள் தான் கண்ட கனாவினை தோழிகள் தான் சொல்றாள் 10 பாசங்களா. அவ காட்ட வந்த விஷயம் என்ன? எம்பெருமானுக்கு எனக்கு விவாகம் நடக்கிறது, என்னென்ன படிகளிலே இந்த விவாகம் நடக்கிறதுன்னு தனக்கு ஒரு கனவு ஏற்பட்டது. அந்த கனவை தன் தோழியிடத்தை சொல்றது மாறு அமைந்திருக்கூடிய இந்த 10 பாசனங்கள். முதல்வர் எம்பெருமான் வந்தான். எப்படி வந்தான்? வாரணமாயிரம் சூழ வலம் செய்து. யானை 1000 யானைகள் வந்ததே, அது போல கண்ணனும் தன் பரிவாரங்களும் பரிகரங்களும் வந்தார்கள். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கினான் என்னது. அப்படி இருக்கக்கூடிய எப்படி வர பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோராடம்னா அப்படி வரக்கூடிய யானையை போல வருகிறான் எம்பெருமான். எப்படிப்பட்ட அவங்க வந்து பூரண கும்பங்கள் கொடுத்து அவனை வரவேற்கிறார். பூரண கும்பங்களை கொடுத்து அவனை வரவழைக்கிறார்கள். அந்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத் அந்யத் பாதாபனேகனாத் அந்யத் குஷல சம்பிரஷ்னாத். ஒரு கும்பத்தை கொடுத்தா அவன் மகிழ்ந்து கொடுப்பான். மகாபாரத யுத்தம் நடக்கக்கூடிய காலத்துல வந்து திருதராஷ்டிரன் சஞ்சயன் கிட்ட கேட்கிறான், இந்த கண்ணன் அவர்களை பாண்டவர்கள் பக்கத்துல இருக்கிறதுனால தான் அவனை ஜெயிக்க முடியல. அதனால என்ன பண்ணணும்னா அந்த கண்ணனை ஏதாவது கொஞ்சம் ஒரு செட்டில் பண்ணிவிடுவான், ஏதாவது சம்திங் கொடுத்து அவனை செட்டில் பண்ணி பையன். அவனுக்கு ஏதோ ஒரு 5-10 கிராமம் கொடுத்துருக்காங்க. அப்போ சஞ்சயன் அந்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத், கண்ணனுக்கு போய் ஏதோ கொடுக்குறான்னு நினைக்கிறேன். அவன் எதை எதிர்பார்க்க முடியும்? ஒரு வரக்கூடிய காலத்தையும் அவனுக்கு ஒரு பூர்ண கும்பம் கொடு. அந்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத். வரக்கூடிய காலத்தையும் அவன் திருவிடி சாப்பான். அந்யத் பாதாவன ஜெயஜனாத், அது கூட பண்ணுவான். அந்யத் குஷல கண்ணான் எப்படி இருக்கான்னு கேட்டா போதும். அவனுக்கு போய் வந்து இந்த மாதிரி 5 கிராமம் கொடு, 10 கிராமம் கொடுக்கணும். நான் என்ன நினைச்சேன், உனக்கு கண் தான் குருடுக்கணும், வெளியில இருக்க கண்ணு தான் குருடுக்கணும், உனக்கு அக கண்ணு குருடா இருக்கணும். அதுபோல இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? வாரணமாயிரம் சூழமலம் செய்து நாரணனம் நீ நடக்கின்றான் என்ன பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும். பூரண பொற்குடம் அவனுக்கு வந்து என்ன சொல்றார்கள்? அந்த பொற்குடத்தை கொண்டு என்ன பண்றார்கள்? அந்த பூர்ண கும்பத்தை கொடுக்கிறார்கள். அப்படி வரவே தோரணம் நாட்ட கனா கண்டு கல்யாணத்துக்காக வரான். மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வரக்கூடிய காலத்து எப்படி இருக்கும்? எல்லாம் வந்து அந்த சத்திரங்கள்லாம் எப்படி இருக்கும்? அது போல அலங்கரிக்கப்பட்டதா இருக்கிறது திருவாய்ப்பாடு. வாரணமாயிரம் யானை போல வந்தாங்க. எப்படி கண்ணனே ஒரு யானை தானே. தொடர் சங்கிலிகை சதார் விலார் என்று தூங்கு முன் மணி ஒழிப்ப படுமும் மத புனல் சோர வாரணம் பையனின் ஊர்வது போகூர். பெரியாளர் பாடல் எப்படிப்பட்டவனா இருக்கான்? ஒரு யானையை போல நடந்து வருகிறான். எப்படி இருக்கான்னா தொடர் சங்கிலி யானை வரிசை மணி வச்சுனே வருமே. யானை வரும் முன்னே மணி, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. தொடர் சங்கிலிகை சதார் விலார் என்று தூங்கு முன் மணி ஒழிப்ப படுமும் மத புனல் சோர. யானைக்கு மதநீர் இருக்கிறது. படுமும் மத புனல் சோர வாரணம் பையனின். யானை எப்படி மெல்ல நடந்து வருமோ அதை போல வருகிறான் கண்ணன் என்பான். 1000 பேர் இருந்தாங்க. தண்ணீர் 1000 கண்ணன் மன்னனுடைய தீம்புகளை எத்தனை பேர்? 1000 பேர் உண்டாங்க. தண்ணீர் 1000 பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு வருவான். அப்படி எம்பெருமான் வந்தான். வந்த விஷயத்தை தெரிவித்தார்கள். ஆண்டாளுக்கு கேட்டாலாம், என்னைக்கு உங்க கல்யாணம்? நாளை வதுவை மனம் என்ன நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனா கண்டேன் தோழி. நான் இன்னைக்கு கல்யாணம் கேட்டேன், நாளைக்கு எனக்கு கல்யாணம். அந்நாளை கல்யாணத்துக்காக எப்படி போட்டாங்க? காளை பாளை கமுகு பரிசுடை பந்தற் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் காளை புகுத கல்யாணத்துக்காக வந்தாச்சு. என்னுடைய கோவிந்தனானும் கல்யாணத்துக்கு வந்தாச்சு. நாளைக்கு எங்களுக்கு திருமணம் தெரிவித்தாங்க. அப்ப கேட்கிறாள், மேல யார் யாரெல்லாம் வந்து உனக்கு திருமணம் பேசுறதுக்கு வந்திருக்காங்க? இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்தன்ன மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை மந்தரி சூட்ட கண்டேன் தோழினா. என்ன பணம் பேசுறதுக்கா யார் யார் வந்திருக்காங்க? இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருக்காங்க. வந்திருந்தன்ன மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி மந்திரவாசம். கல்யாணத்துக்கு மந்திரவாசம் சொல்லி இந்த புடவை கொடுக்குறாங்க. அந்த சீர் புடவை, அந்த புடவை கூட யாரு? நாத்தனார் கொடுத்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்டு. அந்தரி ஆடவள், அந்தரின்னு சொல்ற நாத்தனார் ஆடவள். எனக்கு அந்த வந்து அந்த கல்யாணத்தை வந்து வித்தப்படுவேன் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது அதை தெரிவிக்கிறார். தெரிவிப்பார். கதிரொளி மேல என்ன நடந்தது? கதிரொளி தீபம் கலசமுடனே சதிரள மங்கையர் தாம் வந்தெதிர் செல்ல மதுரையார் மண்ணன் அடிநிலை தொட்டைக்கும் அதிர புகுத கண்டேன் தோழினார். இப்ப நம்ம கல்யாணத்தை பார்க்கிறோம். கல்யாணத்தை பார்க்கக்கூடிய எப்படி இருக்கு? ஒரு ஆரத்தி எடுத்துன்னு வரா, ஒரு பூஷிகா எடுத்துன்னு வரா, ஒரு விளக்க ஒரு குடத்துல வச்சு எடுத்துன்னு வரா, எல்லாம் சுத்தி வரா. இதுக்கு இதெல்லாம் காப்பு ரட்சணம், திருஷ்டிப்படாத இருக்கு. அது என்ன பண்றா? அந்த கால ஏதோ பாலெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி அதை தொட்டு எடுக்கிறா. அது வரை ஈ எல்லாம் மேய்க்கிறது.
இப்போ நடக்கூடியது. அந்த காலத்துல அதெல்லாம் இருந்தது. ரட்சணம் எம்பெருமானுக்கு காப்பு கட்டுதல். அப்படி கதிர் ஒளி தீபம் கவசமுடனேந்தி சதிரிடம் வந்த இறையார் மன்னன் அடிகளை தொட்டெங்கும் அதிரப்புகுத கண்டேன் தோழி. மேல என்ன நடந்தது? மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்னோத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த வந்த கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்தன்னை. நல்ல கல்யாணத்துக்கு பந்தெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த முகூர்த்தம் நடக்கூடிய இடத்துல எம்பெருமான் வந்தான். கைத்தலம் பத்த கணா கண்டேன், கையை பிடிச்சி அழிச்சுட்டு போன. கைத்தலம் பத்த கணா கண்டேன் தோழிகா. அப்புறம் என்ன நடந்தது? தீபலம் செய்யணும். வாய் நல்லார் நல்ல மறையூதி மந்திரத்தான். வைதிகர்கள் வேத வித்துக்கள்லாம் அந்த இடத்துல எழுதிருக்காங்க. அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? தன்னுடைய நல்ல மறைகளை ஊதுகிறார், வேதங்கள்லாம் ஊதுகிறார்கள். விவாகத்துக்கு என்னென்ன கர்மங்கள் பண்ணணும், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வைதிக காரியங்களும் செய்து கொள்ளும். வாய் நல்லார் நல்ல மறையூதி மந்திரத்தான் வாசிலை ஆனல் படுத்து வருதி வைத்து வாசினமாகளில் நான் என்னை பற்றி தீபலம் செய்ய கணார் கண்டேன் தோழினார். நாங்கள் அக்னிய வளம் வந்து இம்மைக்கும் எழுதிக்கும் பத்தாமா. எப்படிப்பட்டவன் இந்த உலகு இந்த தமிழ் ஐகிகம் ஆமுஷ்டிகள் சொல்லுவாங்க. இம்மைக்கும் எழுதிக்கும் பத்தாமா நம்மையுடையவன் நாராயணன் நம்பி. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணான்? எல்லா பிறவிக்கும் 10 இருக்குடன் ஐமுஷ்டிகம் ஆமுஷ்டிகம் ஐகிகம் சொல்லப்படும். இந்த பிறவிக்கும் சரி. அங்க மேல போனாலும் நமக்கு 10 இருக்கக்கூடிய நம்மையுடைய நாராயணன் ரொம்ப அறப்பிரியவனா இருக்கக்கூடிய என்ன பண்ண? செம்மையுடைய திருக்கையாள் தான் பற்றி அம்பிமதிக்க கனான் கண்டேன் தோழினான். அந்த எம்பெருமானான் கால பிடிக்கலாம். அப்படியா? எம்பெருமான் கால பிடிச்சா எல்லாரும் வாய் மூட்டுதானோ? இல்ல பிள்ளை வீட்டுக்காரன் சொன்னான். எந்த காலத்துக்கு மட்டும் இந்த பெண் காட்ட தொடாது. பெண் வீட்டுக்காரன் சொன்னாமா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, பெண் கால தொடாது விடாது. எம்பெருமான் சொன்னானா, இல்ல எனக்கு உகந்த விடியும், ஆனால் நான் காலை பிடிக்கிறேன். தம்மையுடைய திருக்கையாள் தான் பற்றி சப்தபதி 7 நடந்து வந்து அந்த வந்து வச்சு அவனுக்கு வந்து அந்த அம்பிமதிக்கு அருந்ததி பார்த்து அவனுக்கு வெட்டியை சூட்டி விடுகிறான். அதை நான் கனவாக கண்டேன் தெரிவிக்கிறேன். முகத்து என் ஐமார்தாம் வந்துட்டு மச்சனன் பொறியுடன் ஐமார்னா என்னுடைய தமையன்மார்கள் அவர்களாம் வரிசிலைவான் முகத்தின் ஐமார்தாம் வந்துட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி. அப்போ பெருமாளுடைய பக்கத்திலே ஆண்கள் எழுந்திருக்கார். அவன் வழியில இருந்து அந்த பொரியை வந்து மைத்துனன் நான் எடுத்து கொடுக்குறான். இவள் கையில மேல என் கை மேல என் கை வைத்து பொறி முகத்தட்ட எம்பெருமான் கையை பிடிச்சிட்டு இருக்கான். எம்பெருமான் கை மேல விராட்டியோட கை இருக்கு. அது மேல மைத்துனன் அவன் பொறியிடுறான். அந்த பொறியை எடுத்து அந்த அக்னியில சேர்த்தான். பொறி முகந்தட்ட கனா கண்டேன் தோழி நான் மேல குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி பலம் செய்து மணநீர் அங்கவனோடு உடன் சென்னன் காலமேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழி நான். சிறப்பான அலங்காரம். குங்குமம் அப்பி குளிர் சாந்த மட்டித்தின்னு எல்லா அலங்காரங்களும் பண்றாரு. அலங்காரம் எதுக்காக கேட்டார்? ஊர்வலம் போனமே ஊர்ல எங்காவது ஒரு நாட்டு பெண் வந்திருக்கான்னு என்ன பண்ணா எல்லாம் கொண்டு போய் காட்டணும். ஆனா நம்ம குங்குமம் அப்பி மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழி நான். இப்போ 9 பாசனங்களால் 9 விஷயங்களை தெரிவிச்சிட்டார். கடைசி பாசனம் வந்து ஆயனுக்காக தான் கண்ட கனாவில் இவ்வளவு விஷயம் சொன்னாங்க. எல்லாம் நடந்துதான் கேட்டாங்க. எல்லாம் கனவு. ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை பெயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் போதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வதே. இப்படிப்பட்ட ஆண்டாள் கண்ட கனவுக்கு பரசுபதி வேற சொல்றார். எப்படிப்பட்டாருன்னா ஆண்டாள் கண்ட கனவு உண்மைன்னு நம்புக்கோ. எல்லாருக்கும் எம்பெருமானோட ஒரு நாள் நம்ம எல்லாம் ஜீவாத்மாவெல்லாம் நம்ம எப்படிப்பட்டோம்னா ஆண்டாள் மட்டும் அந்த எம்பெருமான கல்யாணம் பண்ணுறது. நம்ம ஜீவாத்மா எல்லாரும் எம்பெருமான ஒரு காலத்துல நமக்கும் அவருக்கும் விவாகம் நடக்கத்தான் போகுது. அப்போ எப்படி இருக்கணும் நமக்கு? நாயுடன் மக்களை பெற்று மகளுடைய மக்கள்லாம் ஒரு கல்யாணமான குழந்தைகள்லாம் பிறகுது, பிரஜைகள்லாம் பிறகுது. அதுபோல நமக்கு எப்படி இருக்கணும்? எம்பெருமானை அடைந்த காலத்திலே நமக்கு பிரஜைகளா இருக்கக்கூடிய எம்பெருமானை பண்ணக்கூடிய கைங்கரியங்கள், அவனுக்கு பண்ணக்கூடிய வந்து என்ன பூஜை புனஸ்காரங்கள், இதெல்லாம் தான் நமக்கு பிரஜைகள். அவனுக்காக எல்லாம் கனவா போச்சு. ஆனால் எப்படி இருக்கு? ஆண்டாள் திருவுள்ளத்துல என்ன இருக்கு? கனவையாவது எம்பெருமானை நான் அடைந்தேனே அப்படின்ற ஒரு அந்த ஒரு என்ன சொல்ற அந்த ஆனந்தம் அவனுக்கு இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட பாக்கியம் நம்ம கனவுல கிடைச்சது உண்மையாவே யாருக்காவது கிடைச்சிருக்கான்னு யோசனை பண்றாங்க. உடனே இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சவன் இந்த உலகத்துல யாருன்னா எம்பெருமான் கையிலே பிடிச்சிருக்கோம். திருப்பாஞ்சஜன்யம் பாஞ்சஜன்யம் சங்குக்கு தான் அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்படி சங்க எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு பாடுற 10 பாசனங்கள். கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திருக்குமோ மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாத்தமும் விருப்புத்து கேட்கின்றேன் சொல்லாடிவன் சங்கே. பாஞ்சஜன்யாழ்வானே நீ பெத்த பெருமை யாராவது பெறுவாங்க?
எம்பெருமான் என்ன பண்றான்? சங்கத்தை ஊதுறான், கையில வச்சுன்னு ஊதுறான். ஊதக்கூடிய காலத்துல அவன் வாய்ச்சுவையும் நாத்தும் அறிந்தவர் யார்? அந்த இன்ன முதத்தை அறிந்தவர் யார்? அப்படி அந்த சங்காழ்வான் வந்து பாஞ்சசன்யன் மொத்தம் தானே. ஆனால் மறுப்பளித்த மாதவன், மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாத்தமும் விருப்புத்து எப்படி இருக்கும்னு சொன்னேன். எங்களுக்கு கொடுப்பான எப்படி இருக்கும்னு சொன்னேன். பெண்படையாரும் மேல் பெரும் பூசல் சாத்துகின்றான். அங்க கூட சொல்லக்கூடிய காலத்தை எப்படி பண்றாங்க? எல்லாருக்கும் எப்படிப்பட்டவனாங்க? பொதுவாக உண்பதனை புகுனி உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வ பெருஞ்சங்கே. எவ்வளவு எப்படிப்பட்டவன்? கண்ணன் எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய நாயகன். அப்படிப்பட்டவன் எல்லாரும் அனுபவிக்க பிராப்தி இருக்க, நீ மட்டும் அனுபவிக்கிறாயே. ஊர்ல எல்லாரும் உன்னோட விரோதமா இருக்க மாட்டாங்க. நீ ஏன் இப்படி இருக்க சங்காழ்வானேன்னு உன்னை கேட்க முடியாது. சங்கரையாவும் செல்வம் சால அழகியது. எப்படிப்பட்டவனா இருக்க? எப்பேற்பட்ட செல்வம் படைத்தவனா இருக்க? எம்பெருமானோடு நீ எப்பவும் சேர்ந்து இருக்க. திருவாழியாழ்வான்னு சொல்ற சங்கத்தாழ்வார் எப்படி இருக்காருன்னா, அவர் கூட சங்கத்தாழ்வார் சங்கத்தை போல புண்ணியம் பண்ண அண்ணு என்ன எந்தெந்த கை நின்ற சக்கரத்தன் கருதிமிடம் பொருதுமிடம் என்று சொல்லும்படியா எம்பெருமா யாராவது விரோதி நிரசனம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய காலத்திலே அந்த பாஞ்சஜனி அந்த திருவாழியாழ்வான்னு சொல்லக்கூடிய என்ன பண்றாங்க? போய் விரோதிகளை நிரசனம் பண்ணிட்டு போயிட்டு திரும்பி வரான் எம்பெருமான். அந்த சமயத்துல எம்பெருமானுக்கும் அவனுக்கும் அந்த திருவாழியாழ்வானுக்கும் ஒரு பிரிவு உண்டு. ஆனா அந்த பிரிவு கூட அல்லாதவனாயிருக்கூடிய சங்கரையாவும் செல்வம் சால அழகியது. பேர்பட்ட சொல்லும் இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு இயலானே. இந்திரன் கூட உன்னுடைய வந்து இந்திரனும் குபேரன் கூட உன்னுடைய செல்வத்துக்கு, நீ படைத்த ஐஸ்வர்யத்துக்கு அவர்கள் எல்லாம் ஒப்பாக மாட்டார்கள் சொல்லுவாங்க. அது மேலே சங்கருடைய பாஞ்சஜன்யவானுடைய பாக்கியத்தை எல்லாம் பாடினாள். என்ன பண்றாரு? தூதுவிட ஆரம்பிக்கிறேன். எம்பெருமானை யாரையாவது தூது விட்டு நம்ம எம்பெருமானை அடைந்து விடுவோம். விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் தென்னீர்வாய் வேங்கடத்தின் பெருமாளும் போந்தானே. கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளி சோர சோர்வேனை பெண்ணீர் மையிடழிக்கும் இது நமக்கு ஒரு பெருமையே. திருமலையில் இருக்கக்கூடிய அந்த மேகங்களை எல்லாம் வந்து திருவேங்கடமுடியானது போய் சொல்லும்போது, உனக்காக ஒரு நாயகியின் படத்திலே காத்து கொண்டிருக்கிறான் சொல்லும்போது மேகத்தை எல்லாம் தூது அனுப்புகிறாள். அதே போல அடுத்த மாசம் அதே போல கார்முகில்களை எல்லாம் தூது அனுப்புறாங்க. அங்க வந்து திருவேங்கடமுடியானது அனுப்பினார். சிந்துரச் செம்பொடி போல் பெருமானிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவா மந்தரம் நாட்டியன் மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோல் உடையான் சுடரையில் நின் உயிர்ப்போ. திருமாலிருஞ்சோலை பெருமாள் கள்ளழகர் எடுத்து அங்க பண்ணாங்க. அப்போ எப்படி இருக்கு? இந்த மகங்கள்லாம் அனுப்பிச்சா அந்த மழைகள்லாம் என்ன பண்ணுது? மழை பொழிய அனுப்பிச்சு மேகங்கள்லாம் அனுப்பிச்சாலும் தவிர போய் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லுதாருன்னா அந்த மேகத்துக்கு என்ன தெரியும்? அது அச்சேத்தனாக இருக்கும். அது என்ன பண்ணுது? தனக்கு மழை பொழிகிறது காரியம் மழையை பொழிஞ்சுது. மழை பொழிஞ்சுன்னா என்ன? வருஷா காலம் வந்து உடனே மழை பொழிஞ்சுன்னா என்ன ஆகும்? அந்த புஷ்பங்கள் எல்லாம் புஷ்பிக்க ஆரம்பிச்சு. எந்தெந்த புஷ்பங்கள் அந்தந்த வருஷா காலத்தில் புஷ்பிக்க வேண்டிய புஷ்பங்கள் எல்லாம் புஷ்பிக்க ஆரம்பிச்சு. கார்கோடல் பூக்காள் ஆர்கடல் வண்ணனின் மேல் உம்மை போர்க்கோலம் செய்து போற விடுத்தவன் என் குத்தான் ஆர்கோ இனி நாம் பூசலிடுவது அணிதுழாய் தார்கோடு நெஞ்சம் தன்னை படைக்க வல்லேன் வந்தோ. வருஷா காலத்துல இந்த புஷ்பங்கள்லாம் பூத்துட்டு அது நிறத்தெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்குன்னா எம்பெருமானுடைய நினைப்பில் ஊட்டுகிறாய். நீயும் வந்து என்ன இது பண்றீங்க? பயிர்பழம் சோற்றடு பாலடி செய்து தந்து இந்த கிளிகள் எல்லாம் பண்றான் ஆழ்வார். ஆழ்வார் நம்மாழ்வார் பண்ணக்கூடிய காலத்துல எப்படி பண்றது? எல்லாம் இந்த கிளியை வளர்க்குறா எல்லாம் பண்றான். அது என்ன பண்றது? கண்ணன் நாமமே கூடிய எம்பெருமானை பிரிஞ்சுட்டான். இந்த கிளி என்ன பண்றது? கிருஷ்ணான்னு சொல்லு, சொல்லி கொடுத்த நாமதே சொல்லு. கண்ணன் நாமமே குளறி கொன்னி. கண்ணனா கண்ணன்னு சொல்லக்கூடிய காலத்தை எங்களுக்கு பிரிஞ்சு இருக்கக்கூடிய காலத்தை கண்ணன் பேரை கேட்டாலும் எங்களுக்கு ரொம்ப நாராசமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுபோல இந்த இடத்துல என்ன இருக்கு? வருஷா காலத்தை புஷ்பங்கள் எல்லாம் புஷ்பித்தது அதனுடைய நிறங்களை பார்க்க வர்ணங்களை பார்க்கக்கூடிய காலத்தில் எம்பெருமானை நினைப்பூட்டி இவர்களுடைய விசேஷத்தை இன்னும் ஜாஸ்தியாக ஒரு துக்கத்தை அதிகப்படுத்துகிறார். அவன் என்ன பண்ற? எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நேர போய் திருவரங்கத்தை எம்பெருமான் ரங்கநாதனுக்கு மங்களாசாசனம் பாமுகக்கும் தன் கையில் சங்கமே போதாமோ யாமுகக்கும் என் கையில் சங்கமும் ஏந்திழையீர் தீமுகத்து மகனை மேல் சேரும் திருவரங்கர் ஆமுகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே எழிலுடைய அம்மனை நீர் என்னரங்கத்தின் அமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழ். எதுலதான் அழகு? இதுலதான் அழகர். குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழ் எழுகமல பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை தாமம் கடல் வளையே ஆகி அழகன் தான். அவன் என்ன பண்ணான்னா என்னோட பிரிஞ்சிருக்கானே அந்த விசேஷனால் இருந்தது. என் கடலில இந்த கையில போட்டு கடல் வளைப்பு, அதே கழிந்து விழுந்தாலும் அதுக்கு பேர் கடல் வளைன்னு பேர். அந்த விசேஷனால என் கடல் வளையே ஆக்கினரே. எனக்கு பிரிவை கொடுத்தானே, எனக்கு ஒரு துக்கத்தை கொடுத்தானேன்னு சொல்லப்படுகிறார். வேற தெரிவிக்கிறார். சரி, இதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, இப்படிலாம் தரிக்க முடியாது. எம்பெருமான் அடிப்பட்ட இடங்களா இருக்கக்கூடியது, அவனுடைய திருவடிகள் நிழல்பட்ட இடமா இருக்கக்கூடியது.
அந்த இடத்துல என்ன கொண்டு போய் விட்டுருங்களோன்னு தெரியும். மத்திருந்தீர்கள் அரியனாக மாதவன் என்பதோர் அன்பு தன்னை புத்திருந்தேனும் உரைப்பதெல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெத்திருந்தாளை ஒழியவே போய் பேர்த்தொரு தாயில் வளர்ந்த நம்பி மற்பொருந்தாமற் களமடைந்த மதுரை புறத்தென்னை வித்திடுமின். ஒரு இடமா சொன்னார். 10 மாசங்களை 10 இடங்கள் தெரிவிக்கிறார். மதுரை புறத்தென்னை வித்திடுமின் அந்த கோபாலன் கடைத்தலைக்கே கண்ணிருக்கண் என்னை வித்திடுமின் பன்னழிய பலதேவன் வென்ன பாட்டி வடத்தென்னை வித்திடுமின் போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கென்னை வித்திடுமின் துவராபதிக்கென்னை வித்திடுமின். அண்ணன் எந்தெந்த இடத்துல அவனோட திருவடி பட்டதோ அந்த அந்த பிரஜபூமியில எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துட்டு மண்ணு மதுரை தொடக்கமாக வன்துவராபதி தன்னளவும். எங்க இருந்த மண்ணு மதுரை தொடக்கமா வடமதுரையில பிறந்தான். கடைசியில போய் எங்க வந்து அவனுடைய ராஜதானி வந்து துவராபதி துவாரகைன்னு சொல்லிட்டு துவராபதி அப்படிலாம் சேர்த்துருக்கோன்னு வந்து கேட்டார். அப்படி யாரும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆள் இருக்கா? யாரும் இல்லை. சரி, அதுதான் நடக்கலாம்னாலும் பரவாயில்ல. அவன் கிருஷ்ணனுடைய சம்பந்தம் இருக்கக்கூடிய ஏதாவது நமக்கு கிடைக்கணுமேன்னு தெரிவிக்கிறான். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி வழகி கிடப்பேனை புண்ணில் குளி பெய்தால் போல் புறனின் அழகு பேசாதே பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதகவண்ண ஆடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசீரே. இப்படி கண்ணன் என்னும் கருந்தெய்வம் கருந்தெய்வமா மாலைமணிவாக அவன் கருமையே நமக்கு காப்புன்னு மாலைமணிவாக தெரிவித்தார். கண்ணன் நமக்கு காப்பல்ல, கண்ணனுடைய கருமையினருமே நமக்கு காப்பாடு. அதெல்லாம் உள்கொண்டு தெரிவிக்கிறார். கண்ணன் இன்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை. எப்படி இருக்கணும்? உன்னை எப்பவும் பார்த்து கொண்டே இருக்கு. காட்சி பழகி கிடப்பேனை. ஆனா எப்படி இருக்கு? புண்ணில் குளி பெய்தார் போல் புறனின் அழகு பேசாதே. அதுல புண்ணு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன வைத்தியம் கேட்டான்? புளியை அரைச்சி அதுல அது வந்து இது பண்ணி கொண்டு எப்படி இருப்பது? அது போல ஒரு அடமா இருக்க இந்த புண்ணில் குளி பெய்தார் போல் புறனின் அழகு பேசாதே. எப்படிப்பட்ட கடன்? பெண்ணின் வருத்தம் அறியாத. பெண்ணின் வருத்தம் அறியாதமா இருக்கலாம் அவன். ஆனால் என்ன இருக்கு? அவன் பெண்ணின் வருத்தம் அறியாத இருக்கலாம். அவன் நமக்கு உத்தேசம் பெருமான் அறையில் பீதகவன். அவன் திருவரையில சாத்திரிக்கான ஒரு உடை அந்த பீதகவாடை உடுத்திக் கொண்டு அதை கொண்டு வந்து அதை வாட்டம் தனிய வீசி தெரிவிக்கிறார். கடைசியில் என்ன பண்றாங்க? அது மேல் கடைசியில் வந்து பட்டி மேய்ந்தக்காரர் 14 பட்டிலேந்தோர்காரர் பலதேவர் தோர் கீழ்கண்ணான் எட்டி எட்டி விளையாடியே போதன் கண்டீரே திட்டமான பசுக்களை நீதி மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடி இருந்தாமனே கண்டோகி. அண்ணன் என்ன பண்றான்? 2 உருவத்தை எடுத்துக்கிறான். அண்ணன் எங்கேயாவது பார்த்தீர்களா கண்டீரான்னு கேட்கிறான். மற்றவர்கள் என்ன சொல்றாரு? கண்டேவுமே. எங்க பார்த்தீர்கள் கண்ணன்? என்ன விளையாடி இங்கே போத விருந்தாவனத்தைப்பட்டோம். பசுக்கள் எல்லாம் கண் வந்து தண்ணி காட்டி கொண்டிருக்கிறான். அவன் அங்க கண்டோம் இங்க கண்டோம்னு சொல்ல முடியும். அப்படி கண்ணனை கண்டவர்களாய் ஆனான்னு தெரியும். வருந்தாள் கழித்து கருள் செய்த கடைசியில் முடிகிறான். வருந்தாள் கழித்து கருள் செய்த மரமன் தன்னை மாறின் மேந்திருந்தா மனத்தே கண்டமை விட்டு சித்தன் போதை சொல்லி அருந்தாம் என்று தம் மனத்தை வைத்துக் கொண்டு வாழ்வார்கள் இருந்தா உடையினால் அடிக்கு தெரியாதம் எதிர்மாறே. எவ்வளவு எப்படிப்பட்டவன்? எனக்கு என்ன துக்கம் சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் சேர்ந்து இருந்தாலும் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? எவ்வளவு இயற்கையிலே காரணிகள் கருணன் உள்ளம் படைத்தவனாக இருக்கிறான். அவன் எப்படியாவது நம்மளை சேர்த்துக் கொள்வான் அந்த அத்தியவசாயத்தோடு இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த பெரியாழ்வாருடைய சொப்பனத்திலே எவ்வளவு ஸ்ரீரங்கநாதநாதன் அவருடைய சொப்பனத்தை தெரிவிக்கிறார். ஆண்டாளை நாளைக்கு நீ ஸ்ரீரங்கம் அழைத்து வாரும். அப்படி அழைத்து வந்தீரே, ஆனால் நாம் அவளை மனம் செய்து கொள்கிறோம் எவ்வளவு தெரிவித்தார். எல்லாரும் ஆண்டாளை அழைத்து வந்து எல்லா விதமான சர்வவிதமான சன்னாகங்களையும் அனுப்பணும். அது சத்திரம் என்ன, கொடை என்ன, இது என்ன, பல்லக்கு என்ன, தந்த பல்லக்கு என்ன, எல்லாத்தையும் அனுப்பணும். ஆண்டாள் அவர் உடனே என்ன பண்றாரு? பெரியாழ்வார் தன் சொப்பனம் கலந்து எழுதி வடகரை கோயில் நடந்த அதிபதியை பற்றி கொண்டு ஆண்டாளை எழுந்தருளை பண்ணி கொண்டு போய் ஸ்ரீரங்கநாதனுடைய வந்து திருவடிவாரத்தை கொண்டு போய் விடுறாங்க. பார்க்கிற ஆண்டாள் அந்த 3 பல்லக்குமே எனக்கு பார்க்கக்கூடிய காலத்திலே திருவரங்கநாடு சேலம் எப்படிப்பட்டிருக்குன்னா ஒரு நல்ல கொதிக்கக்கூடிய ஒரு இருப்பு இருக்கு. அதுல தண்ணி விட்டா அப்படி அப்படியே எடுத்துரு. அதே போல ஒரு காந்தம் இப்படி ஒரு இருப்பை இருக்கும். அதை போல எவ்வளவு ஆகர்ஷிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? தாமரை கையால் சீரார் உலையொழிப்ப. அந்த வலைகள் எல்லாம் ஒழிக்க முடியாத சீரார் வலையொழிப்ப அவன் நடந்து போய் எம்பெருமான போய் அந்த ஆதிசேஷ பரியங்கத்தின் மேலே எம்பெருமானுடைய ஐக்கியமான ஆண்டாள்னு சொல்றாங்க. இதுதான் இந்த பெரிய பெரியவர்கள்லாம் இதுதான் ஆண்டாள் அடைந்து ஐக்கியமானாள். அந்த ஆண்டாளோட அவன் எம்பெருமானே போய் சேர்ந்துதான் விவாகம் ஆண்டாள் திருக்கல்யாணம் பெரியவர்கள் எல்லாம் சாதிக்க முடிகிறார்கள். இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க. பெரியாழ்வார் பார்த்து கொண்டிருக்கிறார். பெரியாழ்வார் நினைச்சு பார்க்கிறார். அப்புறம் பெரியாழ்வாருக்கு நல்லா அருள் பாடுங்க
எல்லாம் உனக்கு பெரிய பெருமை கிடைச்சது. உனக்கு எப்படிப்பட்ட பெருமை கிடைச்சிருமா? வனவரசன் பெண்ணான பிராட்டியை நாம் மணந்து கொண்டோம், அதனால அவன் எனக்கு மாமனார் ஆகினான். அதே போல ஜனக சக்கரவர்த்தி அவருடைய பெண்ணாக இருந்த சீதா பிராட்டியை மணந்து கொண்டோம், அதனால அவர் எனக்கு மாமனார் ஆனார். ஆனால் நீ எப்படிப்பட்டவளா? இதை இப்போ ஆண்டாளை மனம் செய்து கொண்டு நீர் எப்படிப்பட்ட நமக்கு மாமனார் ஆணி சொல்லி அவருக்கு அருள் பாடிட்டு எல்லாம் மங்களாசாசனங்கள்லாம் பண்ணி அவருக்கு சகல மரியாதைகள் பண்ணாங்க. ஆண்டாள் பார்த்துட்டே இருக்கு பெரிய ஆண்டாள். ஒரு மகள் தன்னை உடையே, அவரே பாண்டவர்கள். ஒரு மகள் தன்னை உடையே உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல உனக்கு செங்கண்மான் தான் கொண்டு போனான். இவ்வளவு பிரியமா வளர்த்து எங்க போய் சேரணும், எவ்வளவு எடுத்து போய் சேரணும், அதை போய் சேர்ந்து விட்டால் சிறப்புகளை காட்டுகிறார். அவர்பட்ட பெரியாழ்வார் எடுத்து பெரியாழ்வார் பெண்பிள்ளையாய் நமக்காகவே இந்த ஜெகத்திலே அவதரித்தவளான ஆண்டாள் எபெருமானை சென்றடைந்தாள் காட்டப்படுகிறது. திருப்பாவை 30 பாசனங்களால தன்னுடைய வார்த்தையை தெரிவித்தாள். வேற 140 பாசனங்களா இருக்கக்கூடிய நாச்சியார் திருவிழாலே அவருடைய வார்த்தையை எல்லாம் தெரிவித்தாள் ஆண்டாள்னு சொல்லப்படுகிறது. 143 தான் அவர் சங்கேதம் தெரிவிப்பார், லௌகியமா ஒரு சங்கேதம் தெரிவிப்பார். அதையே சொல்லக்கூடியது கண்ணதான் கண்ணனே நம் காதல்னு சொல்லக்கூடிய இருக்கிறது காட்டுகிறது. அப்படி அப்படிப்பட்ட கண்ணனை ஆண்டாள் அடைந்தாள்னு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பேர் எல்லா ஜீவாத்மாக்களையும் அடையக்கூடிய பேராக இருக்கிறது, நமக்கெல்லாம் காட்டக்கூடியதாக இருக்கிறது. செங்கல் திருமுகத்து செல்வ திருமானம் எங்கும் திருவருள் பெற்று இவ்வொருவர் எம்பாவா என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் அனைவருக்கும் பலன் உண்டு, எம்பெருமானை அடையக்கூடிய பலன் உண்டு தன்னுடைய வங்கக்கணக்கன் இந்த வாசகத்திலே காட்டினார்கள். அப்படிப்பட்ட பலன் இந்த திருப்பாய் உபன்யாசம் கேட்டவர்களுக்கும் வந்தவர்களுக்கும் அனைவருக்கும் ஏற்படுவதுமாய் அந்த எம்பெருமான் தாமோதர பெருமான் அமிர்தமலை நாயக தாயார் திருவடி தாமையர் கேட்டுக்கொண்டு அதனுடைய வார்த்தைகள் இடத்திலே முடிக்கிறது. ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேட்டவே நந்தனந்தன சுந்தரியை போதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜா மாதృ முனீந்திராய மகாத்மனே ரங்கவாசினே பூயா நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் மங்களம் குருவரியாய மங்களம் குணசுந்தரே வதீகராயாய நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் ஸ்ரீமத் சுந்தர சமாத முனிமாதாட்சதேனே அன்னகராய மரியாய நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சுகினோ பவந்து சமந்தகளாணி சந்து தலை நல்ல இன்பம் தலைப்பே எங்கும் தலைக்க 30 நாள் வெளிவாகத்தில் ஒரு இனிமையான அனுபவம். இப்படிப்பட்ட இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் அந்த தாமோதர பெருமான். நேற்று கூட சொல்றேன், திரும்ப சொல்றேன். முதல்ல அடிக்கடிக்கு இந்த திருப்பா உபன்யாசம் இந்த வருடம் சொன்ன திருப்பா உபன்யாசம் சொல்லணும்னு உடனே தாமோதர பெருமானுக்கு தான் பிரார்த்திச்சேன். அந்த தாமோதர பெருமானுக்கு இவரை புருஷ காலமாக மட்டும் தான் பிரார்த்திச்சேன். நானே வந்து சொல்றேன். அதுக்கேற்ற மாதிரி சுவாமி வந்து சொன்னார், கண்டிப்பா நீரே வரணும். 30 நாள் இவ்விடத்துல ஏற்பாடாயிடுச்சு. இது சாயங்கால வேலை. சரி பெருமாளை சேவிக்கணும், துவாரகையில போய் கண்ணனை சேவிக்கணும்னு துவாரகைக்கு போயிருந்தேன். நவம்பர் மாசம் அவர் போகக்கூடிய காலத்துல அந்த துவாரகையில் இருக்கக்கூடிய காலத்துல திருவள்ளிக்கண்ண வேங்கடேஸ்வரர் சுவாமி போன் பண்ணாரு. போன் பண்ணி திருவள்ளிக்கண்ணி பாரசாரி பெருமாள் இடத்துல நீர் தான் உபன்யாசம் சொல்லணும் அப்படின்னு நம்ம இடத்துல ஒரு பிரார்த்தனையை வைத்தார். சொல்றேன், அடிக்க நினைச்சுப்பாங்க திருவள்ளிக்கண்ணு ரொம்ப பெரிய தாமோதர பெருமாள் பரவாயில்ல, பெரிய பெரிய ஆரம்ப காலத்துக்கு குஜராத் தெரிவித்தார். இந்த இடத்துல பெரிய பெரிய சுவாமிகள்லாம் இந்த இடத்துல உபன்யாசம் பண்ணாங்க. அவங்க பெரியவர்கள்லாம் உபன்யாசம் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கும் ஒரு பாக்கியம் ஏற்பட்டதுன்னா இது ஒரு சிறந்த பெருமாள் அருள் சொல்ல முடியாது. என்ன பண்ண முடியும்? அதுவும் என்ன, இங்க தாமோதர பெருமாள் இவரும் கண்ணன், இந்த பாரசாரி பெருமாள் அவரும் கண்ணன். 2 கிருஷ்ணருடைய ஜன்மஸ்தானம் ஒரு ராஜதானியிலே ஒரு இந்த திருப்பாவை கண்ணனுக்கு மனத்துக்கு உகந்தவனாக இருக்கக்கூடிய ஆண்டாளுடைய மதை தமிழில் விண்ணப்பம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். ஆனால் அந்த 2 பெருமாளுடைய திருவிழாக்கள் அடிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வெளிவாக ஒரு திவ்யதேசம் கூட இந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லி எவ்வளவு அத்தியாபக சுவாமிகள் எப்படி எவ்வளவு நடைபெறக்கூடிய உற்சவங்கள் என்ன இதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்திலே கண்ணழி வராது நல்லா வந்துதான் மகிழ்வந்துதான் விளக்கி விருத இருக்கக்கூடிய வரங்கள்லாம் எப்படி இருக்கு கைங்கரித்து இருக்கிறாங்க. எவ்வளவு சுவாமி பிரசன்னா சுவாமி ஆகும் அப்படி எங்கேயும் வந்து அந்த மாதவழி காட்டிலிருந்து வரேன்னா உடனே பாவம் வண்டி கட்டி கொண்டு ஒரு நாள் அதே மாதிரி திவ்யதான சுவாமி அதேமா அவர் வந்து வராது, அதை வந்து கூட்டு வராத நாளே கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்குறேன்னா உடனே எனக்கு முன்னாடி தயாராக இருக்கும். தாமோதர சுவாமி சொல்ல முடியாது. அந்த பேர் அவர் எப்படி அந்த தாமோதரத்து பேர் மன்னராக இருந்தாலும் அதே போல அந்த தன்மையெல்லாம் அவருக்கு புருஷன் அவருக்கு கிங்கரராக இருக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இவர் நடத்தி இருக்கு. பாரசாரி சுவாமி அவருடைய பக்ஷராய சுவாமி நான் விடாது ஒரு ஸ்ரோதாக்கள் இருந்தால் தான் ஒரு உபன்யாசத்தை சொல்ல முடியும். ஒரு 4 பேர் இருந்தாலும் எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தர் முகத்தை பார்த்தால் தான் நமக்கு ஒரு ஆதிபத்தியம் ஏற்படும். அந்த எபெருமானுடைய விஷயத்தை சொல்லணும்னு ஏற்படும். அப்படிப்பட்ட பல அடியவர்கள் நம்மோதான் விடாத
30 நாளும் வந்தார்கள். 30 தப்பானே என்று சொல்லும்படியா 30 நாளும் தப்பாதி பீடத்திலே வந்து நம்மை ஆதரித்தார்கள். பல பேர்கள் அப்படி சொல்லலாம், சொல்லிட்டே போகலாம். யாரை விட்டா யாரை சொன்னேன்னு தெரியல, யாரை விட வேண்டும் என்று இது இல்லை. தெளிவாக சொல்லக்கூடிய இவ்விடத்தில் இருக்கக்கூடிய அடியவர்கள் அனைவர்கள் திருவடித்தாமர்களும் என்ற நன்றியை காணிக்கையாக்குகிறேன். அதுதான் அதுவர்த்ததான் இந்த வைஷ்ணவ கோட்டி பொலிக 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 மோகித்து வல்லையர் சாபத்துனா அம்மாழ்வார் வந்து மங்களாசனம் பண்ணாரு. அப்படி இந்த வெள்ளிவாக்கம் விளங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன். Thank you.